நீடாடி உலகத்து மறையினாலோடு 5 என்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாகம் கூர் எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூர்வாமரோ. கற்பூரங்காட்ட வர சொல்லு. உச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் சுத்தா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் சுவை தவிரையான் போய்ந்திரலோகமாளும் சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் எங்கும் முளன் கண்ணன் என்ற மகனைக் காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்பு அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமையாராயும் சீர்மைத்தே மட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயஜ்யஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம் புத்திர்பலமச்சோதைரியம் நிர்பயக்வம் மரோகதாம் ஜாட்யம் வாக்படுத்துஞ்சகனோமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் ஹம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே நம பார்வதி பதயே ஜானகீகாந்தஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திரவரதுனிகி பிரகலாதவரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜிகி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிகி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, எல்லாம் அல்ல திருவரங்கத்தான் அருளினால் நாம் ராம்நகர் ராமர் ஆலயத்தில் இந்த 5வது வேதத்தை அனுபவிச்சுன்னு பஞ்சவர்க்கு தூது நடந்தானை பாடாத நான் என்ன நாவோ. பஞ்சபாண்டவனுக்காக தூது போனவன் பாடாத நான் என்ன நாவோ அப்படின்னு இளங்கோடிகள் சொல்கிறார். இப்போ யசோத கிருஷ்ணனை கட்டி போட்டா, சகாதேவனும் கட்டி போட்டான். நேற்றுக்கு பார்த்தோம். அவன் ஒன்றும் படிக்காதவனும் கட்டி போட்டான், படித்தவனும் கட்டி போட்டான். அவன் கட்டுப்பட்டான். அங்கே 2 பேர்ட்டையும் என்ன இருந்தது? பக்தி. இப்போது ஒரு சமாச்சாரம், சகாதேவன் இவன் இப்படித்தான் பண்ண போகிறான்னு தெரிஞ்சின்றதுனால தடுக்க முடிஞ்சதோ? முடியல. என்ன கொஞ்சம் யோசனை பண்ணுவான். அவன் நினச்சா தான் செய்வான். அதை தானே அவனும் சொல்கிறான். நீ நினச்சா நிறுத்தலாம், இல்லைன்னு நடத்தலாங்கிற. இப்போ நீங்கள் இங்கே தான் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜோதிஷத்துலேயோ ஞானத்துலேயோ அதை தெரிஞ்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன பிரயோஜனம்? கெடுதல் நடக்கிறத தடுக்க முடியாது, நல்லது நடக்கிறத இன்றைக்கே நடத்த முடியாது. வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எல்லாருக்குமே கீதையில் நாளை 2 நாள் கீதை போட்டிருக்கேன். நமக்கு எல்லாருக்குமே பகவான் ஞானத்தை கொடுத்துருக்கான். நாம் அதை தெரிஞ்சின்றதுனால சுத்தி இல்லை. தெரியாமலே ஒருத்தன் பக்தி செலுத்துகிறான், அவன் மட்டும் கிடையாது. தெரியாமலே இருக்கட்டுமே.
தேவையே இல்லையே. ஒன்றுமே தெரியலை ஒருத்தனுக்கு, என்ன யோசனை பண்ணுங்க. அவனும் தான் இந்த உலகத்தில் வாழறான். ஒரு ஒரு சமாச்சாரத்தில் எல்லாம் தெரிஞ்சவனும் வாழறான். சொல்லுங்க. இப்போ நீங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கீள், நம்ம எல்லோரும் டாக்டருக்கு படிக்கலை. யாராவது டாக்டர் இருக்கா கூட்டத்தில்? இல்லையே. சரி, நம்ம இப்போ டாக்டருக்கு படிக்கலை, அதுக்காக நம்ம யாராவது வருத்தப்படுறோமா? இல்லை. 100 ரூபா கொடுத்தா பார்க்க போகிறான். அவ்வளோதானே. இப்போ அவன்னா எக்ஸ்ரே எடுக்கிறான், அதை எடுக்கிறான், இப்படி இருக்குது அப்படி இருக்குது சொல்கிறான், இந்த ஊசி போடுறேங்கிறான், பண்ணட்டுமே. இப்போ நம்ம சரி, அந்த மருத்துவம் படித்தவனுக்கும் உடம்புக்கு வியாதி வருது, அவனும் ஒரு மருத்துவன்ட்ட போகிறான். இதை எதை பண்ணுன்னு இவன் சொன்னாலும் இல்லை அவன் பண்ணாலும் தெரிஞ்சுன்றதுனால என்ன பண்ண போகிறான்? சொல்லுங்க. உடம்புக்கு வந்துடுத்துன்னா வந்தது தானே. அவன் நமக்கு பார்த்து என்னவோ பண்ண போகிறான். சரி, நமக்கு இன்ஜின் ஓட்ட தெரியாது, ப்ளூ மவுண்டனில் ரிசர்வ் பண்ணிட்டு போகிறோம். நம்ம ஏதாவது கவலைப்பட்டோமா? சொல்லு. பர்த்தை ரிசர்வ் பண்ணி தூங்கிட்டு போகிறோம். இன்ஜின் டிரைவர்கிட்ட போய் யாராவது நீ என்ன ஓட்டுவியோ இல்லையோ அப்படின்னு கேட்குறோம்மா? கேட்டால் நீ போய் உன் இடத்துல படுத்துக்கோம்மா, உண்டா இல்லையா? அதனால் அபியாசங்கிறது நம்ம பண்ணிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஞானம் இருப்பதனால் நாம் எல்லாத்தையும் நடத்திடுவோம். பகவானையே இப்போ சகாதேவன் கட்டி போட்டால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? இப்போ அவன் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறான்? இவன் கேட்காட்டாலும் அவன் 5 பேரையும் காப்பாற்ற போகிறான். இவனுக்கு இவன் கேட்டான்னு ஒரு திருப்தி, அவ்வளோதானே. அவன் 5 பேரை நிச்சயம் காப்பாற்றத்தான் போகிறான். அதனால தான் எல்லோரும் உணருங்கள், தயவு பண்ணி. தெய்வத்தை நாம் தொழ வேண்டும், அவன் தான் கிருபை பண்ணணும். தெய்வத்தை நம்ம கமாண்ட் பண்ண முடியாது. நம்ம சகாதேவன் மாதிரி பெக் பண்ணணும், யசோதை மாதிரி கெஞ்சணும். சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்கிறார், பாதுகா பட்டாபிஷேகத்தில், பாதுகா சஹஸ்ரத்தில், ராமாயணத்தில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தசரதன் தீர்மானம் செய்தது ராமனுக்கு பட்டாபிஷேகம், கைகேயி தீர்மானம் பண்ணது பரதனுக்கு, பகவானான ராமன் தீர்மானம் பண்ணது பாதுகைக்கு. அதில் இப்போ நம்ம அதனால தான் நீங்கள் தப்பாக பேசுகிறீர்கள். மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ப்ரப்போஸ் எனி திங் டு காட், யூ ஷுட் பெக் ஹிம். மனுஷாலேயே இன்னொருத்தட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியலையே, அதிகாரிகிட்ட எப்படி பண்ணுறியான்னா கேட்க வேண்டியிருக்கு. சொல்லு, நீ ப்ரப்போஸ் பண்ணு. அதெல்லாம் இப்போ முடியாதுன்று. நீ யார்கிட்டையுமே ப்ரப்போஸ் பண்ண முடியாது. ரிக்வெஸ்ட், ப்ளீஸ். எதையுமே நம்ம கெஞ்சணும். அது நீ கெஞ்சலைன்னா இப்போ பிரயோஜனம் கிடையாது. பாருங்க, கிருஷ்ணர், பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார்லாம் கிருஷ்ணன் வரும்போது ஏன் வீடுங்கிறான், அவகாசம் இல்லைன்னு விட்டான். விதுராழ்வார் குடிசையில் இருக்கார். அவர் குடிசையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேபினட் மினிஸ்டர். தன்னோட ஒரு அண்ணன் பிள்ளைகள் காட்டில் கஷ்டப்படுறாளே அப்படின்னு தானும் கஷ்டப்படுறான். அங்கே தான் கவனிக்கணும். நம்மை சார்ந்தவர்கள் சிரமப்படும் பொழுது நாம் சௌக்கியத்தை அணுகக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம அதில் இருந்தது அந்த வழக்கம். பொம்மநாட்டிகள் கடைப்பிடிச்சா இப்போ இல்லை, அது வேணும்னு சொல்கிறோம். அதுக்கார் 10 நாள் வெளியூர் போகிறார் அப்படின்னா, என்ன மாமி சமைச்சேன்னு கேளுங்க. என்னத்தையோ ஒரு ரசம் வச்சேன், ஒரு தொகையல் பண்ணிட்டேன்பா.
தெரியுமோ? ஏன் சமைக்கலை? மாமா ஊரில் இல்லை. அவர் சொல்லுவாள், எந்த காயை பார்த்தாலும் அவர் ஞாபகம் வருது செய்யறதுக்கு. நம்மை சார்ந்தவா பக்கத்தில் இல்லாத போது நாம் உணவாதிகள்லேருந்து அனுபவிக்க நினைக்கப்படாது. நான் முதல்ல என்னோடய 20 வயசில் அன்னூர் வந்தேன் ராமாயணம் சொல்ல. ஃபஸ்ட் 9 days ராமாயணம் திருப்பூர் அன்னூரில். அங்கே ஒரு கேரளாக்கார ஹோட்டல் சின்ன மெஸ்ஸு மாதிரி நடத்தினா அவள் தான் சமைச்சா. நான் அவளுக்காக மாறிண்டேன். கார்த்தால டிஃபன் பக்கத்தில் ட்ராவலர்ஸ் பங்களாவில் தங்க வச்சா. அவள் எனக்கு முதல்ல போட்டுருவா, அப்புறம்தான் டோக்கனு. அவரே பரமாறுவார். ரொம்ப பிரியம். நான் சின்ன பையன் கதை சொல்ல வந்திருக்கேன்னு ஒன்று. கருத்தால டிஃபன் சாப்பிட்டுட்டேன். எனக்காக வெங்காயம் போடாமல் சாம்பார் எல்லாம் பண்ணினான். அந்த 9 நாளும் வெங்காயம் போடல, பூண்டு போடல, எனக்காக சமைச்சேன். மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட போனேன். நாள் அவள் ஹோட்டலாச்சே, மாமி தான் சமைக்கிறா, நூத்தரி யாரோ சமைக்கிறா, அவள் தம்பி யாரோ சமைச்சா. ஸ்வீட்டு சுட சுட பண்ணுறா. மைசூர் பாகு என்ன, பாதுஷா என்ன, அல்வா என்ன எல்லாம் பண்ணுறா. எல்லாம் கொண்டு வந்து எனக்கு பரமாறினா. இப்படி பார்த்தேன். அவர் கேரளாக்காரா. என்ன குழந்தை பார்க்குறாய், இந்த மாதிரிலாம் தினம் போடாதீங்கன்னு. எந்தடா கண்ணு, உனக்கு என்ன உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே? இல்லை இல்லை, இன்னும் வேண்டாங்கிற குழந்தை, என்ன சாப்பிடு அப்படின்னு. இல்லை மாமா, எங்கள் அக்காவுக்கு மைசூர் பாகு பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு பாதுஷா பிடிக்கும். நான் 8 பேரோடு பிறந்திருக்கேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கோ, இன்றைக்கி போட்டுட்டேல் சாப்பிட்றேன், இனிமேல் போடாதேங்கோ. பட்டாளத்தன்னைக்கு எல்லாத்துலேயும் ஒரு கிலோ பேக் பண்ணி கொடுங்கோ. நான் ஊருக்கு எடுத்துன்னு போய் எல்லாரோடையும் சாப்பிட்றேன்னு. அவர் கையில் தூக்கி இந்த சாம்பார் வாடியை கீழே வச்சுட்டு ஆத்துக்காரியோடு என்னை சேவிச்சார். என்னம்மான்னு, கோந்தே உன் கம்பராமாயணத்துக்கு புகழ் வராது கோந்தே, இந்த குணத்துக்குன்னே புகழ் வரும்டா அப்படின்னு. நான் எப்போவுமே வெளியூர் போனேன்னா எல்லா ஊரும் தனியாக போவேன். விரும்பி எதையும் சாப்பிட மாட்டேன். அப்போவே இப்போ கேட்க வேண்டாம், உடம்புக்கு வந்துருத்து. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மை சார்ந்தவா வெளியூரில் இருக்காங்கிற போது நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். சாப்பிட்றது, நம்மளுடைய என்ன சொல்கிறது, சுகங்களெல்லாம் குறைச்சிக்கணும். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. விதுராழ்வார் குடிசையில் இருந்தார். அவர் பயத்தங்கஞ்சி தான் சாப்பிட்டார், பாசிப்பருப்பு. அதுக்கு தான் தோஷம் கிடையாது விரதத்துக்கு. பாருங்க எவ்வளவு சிம்பிளாக இருந்தார். தன்னோட ஒரு அண்ணன் பிள்ளைகள் காட்டில் கஷ்டப்படுறா அப்படின்னு. கிருஷ்ணர் வந்துட்டார், நிற்கிறான் பாருங்க, ஜெய்கான்டிக் ஃபிகர், அஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம். ஜிலு 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 நிற்கிறான். இடுப்பில் புல்லாங்குழல் வச்சுண்டு, மயில் பீலி அசைய, அங்கவஸ்திரத்தை இப்படி போட்டு. நீங்கள் எங்கள் ஸ்ரீரங்கத்தில் பாரு, கருடாழ்வாரே பெரிய கருடன், அவருக்கே 32 அடி வஸ்திரம். பெருமாள் எவ்வளோ பெரிய பெருமாள், பெரிய பெருமாள், பெரிய கருடன். ஆமாம், திருப்பதியில் நின்றுருக்கார். சங்க சக்கர வரத பாணி
அங்கவஸ்திரதாரி ஸ்ரீ வெங்கடேசநாதம் ஜெகஜாலபாலம் வந்தே அப்படி வந்து நிற்கிறான். ஜெய்கான்டிக் ஃபிகர். விதுராழ்வார் வரவேற்கிறார். வரவேற்கிறது ஒரு பெரிய கலை. அடியேன்னு சொல்லணும். அதை வைஷ்ணவன்ட்ட கற்றுக்கணும். அடியேன் என்னோடது சொல்லப்படாது. நீங்கள் ஸ்மார்த்தன்லாம் ஐயர்லாம் எனது புத்திரின்னு போடுற மக்கு. எனது புத்திரி போடலாமா? தாலி கட்டினவுன்னா அவன் கூட்டின்னு போகிறான். சமத்து பார்த்தாத அடியேனுடைய புத்திரி போடணும். அடியேன்னு வரணும். கற்றுக்கோ. ஒவ்வொருத்தட்ட ஒன்று ஒன்று கற்றுக்கோ. ஆமாம், அடியேன் அதான் பவ்யம். வந்து நிற்கிறான் பகவான். ஏ பிரபோ நந்த நந்தனா எதுகுல சக்கரவர்த்தியே யாதவா மாதவா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா ஏ விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா ஹே பத்மநாபா தாமோதரா வரணும் வரணும், இது கோபாலனுடைய வீடுன்னர். அப்போ தான் கிருஷ்ணன் நினைச்சானா, எங்கள் அம்மா யசோதை எனக்கு தெரியாமல் என்றைக்கு அஸ்தினாபுரத்தில் என் பேரில் பிளாட்டு வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி வீடு கட்டினாள் அப்படின்னு தன் கிரீடம் இடிக்க உள்ளே போனானாம். இங்கே வில்லி கேட்கிறான், இந்த விதுரம் குடிசைக்குள் போனையே, இது என்ன பார்க்கடல் நினச்சியா, இல்லை ஆதிசேஷன் படுக்கன்னு நினச்சியா, இல்லை உன்னை தினந்தோறும் சொல்கிற வேதம் நினச்சியா, இல்லை நீ பிரளய காலத்தில் படுத்துட்டுருக்கிற ஆலையில நினச்சியா, முன்னமே துயின்றருளிய புதுப்பையோ ததியோ பன்னகாதிபாயலோ பச்சை ஆலிலையோ சொன்ன நாள் வகை சுருதியோ கருதி நீ எய்துதற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான். என்ன மாதவம், அதையே சேர்த்து படிக்கணும். என்ன மாதவம், என்ன மாதவம், என்ன மாதவம். இந்த குடிசையில் உன்னோட திருவடி படணும்னா அவன் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும் விதுரன் சொல்லு. அவனை தாசிபுத்திரன் தாசிபுத்திரன்னு கேலி பண்ணுறான் துரியோதனன். அவனை தேடின்தான் வந்தான். இந்த திருவடி பிரகலாதனை ரட்சிக்க தூணை பிளந்ததோ, எந்த திருவடி கஜராஜனை ரட்சிக்க முதல மடுவுக்குள் வந்ததோ, எந்த திருவடி தசரதன் அரண்மனையில் நடந்ததோ, எந்த திருவடி மகாபலியை தேடி போனதோ, எந்த திருவடி விஸ்வாமித்திரன் பின்னால் சென்றதோ, எந்த திருவடி அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததோ, எந்த திருவடி மிதிலைக்குள் சென்றதோ, எந்த திருவடி பரதாழ்வான் திருமுடியை அலங்கரித்ததோ, எந்த திருவடி குகன் சுக்ரீவன் விபீஷன் வீட்டிற்கு போனதோ, எந்த திருவடி ஆஞ்சநேயனை ஏற்றுக்கொண்டதோ, எந்த திருவடி பாலம் கட்டி நடந்து போனதோ, எந்த திருவடி பிறக்கும் பொழுதே வசுதேவர் தேவகிக்கு காட்சி அளித்ததோ, எந்த திருவடி வசுதேவர் திருமுடியை அலங்கரித்ததோ, எந்த திருவடி யசோதையால் கட்டப்பட்டதோ, எந்த திருவடி வீடு வீடாக சென்று வெண்ணையும் பாலையும் திருடி குடித்ததோ, எந்த திருவடி திரௌபதிக்கு சபையிலே காட்சி அளித்ததோ, எந்த திருவடி துர்வாசனிடமிருந்து தர்மபுத்திரனை ரட்சித்ததோ, எந்த திருவடி தர்மபுத்திரன் உத்தமன் என்பதை எடுத்துக்காட்ட அஸ்தினாபுரத்தை நோக்கி நடந்தே வந்ததோ, அதெல்லாம் திருவடி அல்ல. என் விதுராழ்வார் குடிசைக்குள் பிரவேசித்ததே அதுவே திருவடி. நான் முன்னமே துயின்றருளிய முதுப்பையோ ததியோ. மராட்டிய கவி ஒருத்தன் வர்ணித்தான் இந்த விதுரன் குடிசைக்கு வந்தது. விதுரர் அந்த சமயம் திருதராஷ்டிரன் கூப்பிட்டான்னு அரண்மனைக்கு போயிட்டார். அவ உள்ளே வந்துட்டான். விதுரம் பொண்டாட்டி அன்னைக்குன்னு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறா. ஸ்திரீகள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறான்னா ஏக வஸ்திரத்தில் இருப்பா. கிருஷ்ணர் அங்கவஸ்திரதாரி. வரவே கதவுக்கு பின்னால் நின்று ஸ்வாகதம் கூப்பிட்டா.
கிருஷ்ணர் தன் மேலே இருக்கிற அங்கவஸ்திரத்தை போட்டானா, கட்டினுவான்னு உடுத்து களைந்த நின் பீதக வாடைன்னு. அவள் வந்து உட்கார சொன்னான் கிருஷ்ணன். வாழைப்பழத்தை எடுத்தா, தோலை உரிச்சா. தர்மபுத்திரன் சௌக்கியமா அப்படின்னு பழத்தை கீழே போட்டு தோலை கொடுத்தா. பீமன் சௌக்கியமான்னு இன்னொரு தோல் கொடுத்தா. இப்போ அவள் சௌக்கியத்துக்கு இவன் தோல் சாப்பிட்டான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னா வள்ளுவர். இப்போ அன்பால் நம்ம என்ன செஞ்சாலும் கொடுப்போம். அந்த காலத்தில் அதெல்லாம் 5 வயசாக இருக்கிற போது அப்போது உபன்யாசகர் ஒரு ஆசியம் சொல்லுவாள். அப்போல்லாம் கல்யாணம் ஆனாலும் பொண்டாட்டியை பரமாற விட மாட்டா. ஆம்பளையானுக்கு இந்த மாமியார்காரி தானே தான் போடுவாள். இந்த பொம்பளைலாம் லங்கிழி அம்புட்டு. பையனுக்கு கல்யாணம் ஆலேம்பா ஆனவுடனே மாமியார் ஆகிடுவாள். பொல்லாது அம்புட்டும். இன்னமும் இப்படி தான் இருக்கா. நான் தான் தைரியமாக திட்டலாம், ஏன்னா யாரும் கிட்டக்க வரமாட்டான் பாரு. அவள் ஒரு நாளைக்கு ஒருத்தராதில் இந்த பையனோட அம்மா கோயிலுக்கு போயிட்டா, இவன் அதுக்குள்ளே சீக்கிரம் போட்டுறேன், நீங்கள் சாப்பிடுங்கோன்னா. அவன் என்ன சாப்பிட்டான். கமலா இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடுன்னு. அவள் அம்மா வந்தா கோயிலேருந்து, என்னடா சாப்பிட வான்னா. சாப்பிட்டுட்டேன்னா. போய் உள்ளுக்குள்ளே சமையக்கட்டில் பார்த்தேன். என்னத்தடா சாப்பிட்டா, ஆறு பரமாறுனா இவளா, கூட்டு அப்படியே இருக்குது, கறி அப்படியே இருக்குது, என்னத்தடா போட்டான்னா. அப்புறம் இந்த பக்கமாக போகிறேன், என்னடா இந்த கண்ணுக்குட்டிக்கு அரைச்சி வச்ச பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் எங்கேன்னா அதை போட்டிருக்கா. கல்யாணம் ஆன புதுசில் நல்லா தான் இருக்கும். வித்துரர் சாப்பிட்டார். அதுக்குள்ளே வித்துரம் பொண்டாட்டி கொடுத்த தோலை சாப்பிட்டார். வந்துட்டார் வித்துரர். அவர் பயத்தங்கஞ்சி தான் சாப்பிட்றார். குடிசையில் இருக்கார். இந்த மாதிரி மார்பிள் தர இல்லை, அது குடிசை மேடு பள்ளவுமாக இருக்கும். இலையை போடுன்னு விட்டார். இந்த பயத்தங்கஞ்சியை தொன்னையில் கொடுத்துருக்கலாமோ இல்லையோ, இலையை போடுன்னு விட்டார். இலையை போட்டு பயத்தங்கஞ்சியை ஊற்றுறார். அது ஓடுமே. எனக்கு ஒரு தாத்தா இருந்தார், சாப்பிட பக்கத்தில் உட்காந்தார். கதவை சாத்திட்டு வா அப்படின்னு. எதுக்கு தாத்தா, ஆறு வரப்போகிறான்னு. உங்கள் பாட்டி சாம்பார் விடுவா ஓடும்னார். அது அப்போ புரியலை, கல்யாணம் ஆகிட்டு புரிஞ்சுருத்து. இந்த பைத்தங்கஞ்சியை ஊற்றினான், இப்படி போச்சு, இப்படி தூக்கினான், இந்த பக்கம் போச்சு, இலையை எப்படி தூக்கினான். கடைசியில் இலையை எப்படியோ தொன்ன மாதிரி தூக்கிட்டார். நிறைய கை முளைச்சி டக்கு டக்குன்னு. கிருஷ்ணரை கும்பிட்டார். நிறைய கையோடையெல்லாம் காட்சி அடிக்கிறான். இப்போ கிருஷ்ணர் சொன்னார், நான் கோடிக்கணக்கான கையோடு போனேன், இரணிகசிப்பு சம்ஹாரம் பண்ணேன். அவன் என்னோட 2 கைக்கு மேலேயே வேலை வைக்கலை. ஆனால் விதுரா உன்னோட பயத்தங்கஞ்சியை குடிக்கிறதுக்குள்ள நீ வந்திருக்கே, எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டான். தூது வந்திருக்கேன். ஓ, அவன் தான் பெரியவா பேச்செல்லாம் கேட்குறதே இல்லையே, இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன். பகவானே பாருங்கோ, முயற்சி பண்ணுறேங்கிறான். இந்த பொல்லாத வாழ்க்கை எப்படின்னா, நீ வந்து கேட்டிருந்தா கொடுப்பேம்பான், கேட்டால் கொடுக்க மாட்டான். தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ எல்லாம் செய்வான். விதுரர் கூட்டின்னு வரார் சபைக்கு. இந்த மாதிரி சபை, திருதராஷ்டிரன், காந்தாரி, இந்த பக்கம் பீஷ்மர், துரோணர் வரிசையாக இருக்கா. துரியோதனன், இந்த பக்கம் கர்ணன், சகுனி, எல்லா ராஜாக்களும் உட்காண்டிருக்கா. கிருஷ்ணர் வரார். இந்த பக்கம் உட்காண்டிருக்கிற துரியோதனன், இந்த மாட்டுக்கார பயல் வரான், யாரும் எழுந்திருந்து வரவேற்கப்படாதுங்கிறான். எல்லாரும் உட்காண்டே வரவேற்கணுங்கிறான். சொல்லிட்டான். எல்லாரும் அவனை அறியாமல் எழுந்திருக்கிறான். அவன் அவ்வளவு அழகு, தேஜஸ். எல்லாரும் நிற்கிறா. இந்த துரியோதனன் மட்டும் இந்த பக்கம் உட்காண்டு இப்படி கால் மேலே காலை போட்டுன்னு உட்காண்டிருக்கான். இப்படி கிருஷ்ணர் வரார். இதை கனகதாசர் கன்னடத்தில் சொல்லுவார். இந்த பக்கமாக வந்த கிருஷ்ணர் இந்த பக்கத்து பூமியை ஒரு அமுத்தினர். இங்கே அமுத்தினா இது மேலே தானே போகும். இப்படி உட்காண்டிருக்கிறோம், அப்படியே உருண்டு விழுந்தான். வேற கிருஷ்ணர் காலில் போய் கிருஷ்ணர் சிரித்தார். துரியோதனன் கீழே விழுந்தான். கிருஷ்ணர் சிரித்தார். நானும் உன்னை தேடிட்டு வரேன், என்ன இருந்தாலும் துரியோதனா எல்லாரும் நின்றுண்டே வரவே இருக்கிறா, நீ தான் பண்பாளன், சேவிச்சு அழகாக வரவே இருக்கிற. அவனுக்கு எப்படி இருக்கும்? கலிசுயோதனவோ லகதி
ಕೆಡಹಿತ ಪಾದ ಭಜಿಸಿ ಬದುಗಲ್ಲೋ ಮಾನವ. சபையில் வரவேற்றான் திருதராஷ்டிரன். வந்த காரணம் என்னன்னு கேட்டான். தூது வந்திருக்கிறேன். ஓ, யார் இங்கே சண்டை போட்டுருக்கா கேட்குறேன். இனிமேலும் சண்டை வரக்கூடாதுன்னு வந்தேன் நான் கிருஷ்ணன். அப்போ அவன் சொன்னான், ஏன் பலசாலியான பீமனும் அர்ஜுனனும் இருக்கும் பொழுதே சமாதானத்தை விரும்புகிறாளான்னு கேட்டான். இப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறார், பலசாலியான பீமனோ அர்ஜுனனோ இருக்கலாம் துரியோதனா, தர்மபுத்திரன் என்ற தலை இருக்கிற போது வாழ ஆடாதுன்னர். இதை கேட்டவுடனே விதுரர் எந்திருந்தார். பார்த்தியா, வாசுதேவன் பேச்சில் அர்த்தம் இருக்குது. அங்கே தலை இருக்க வாழாடாதுன்னா இங்கே ஆடின்னு இருக்குன்னு அர்த்தம். துரியோதனை எந்திருந்தா, சிற்றப்பனே நீர் எப்போதும் சாப்பிடுவது என் அரண்மனையில் பேசுவது அவர் பக்கம். உன்னை சொல்லி குத்தமில்லை, நீ தாத்தாவின் தாசி வயிற்றில் பிறந்தவன் தானேன்னா. இது நாள் வரை தன்னை தாசி மைந்தன் என்று சொன்னபோது பொறுத்திருந்த விதுராழ்வார் இன்றைக்கி பொறுக்கலை. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணன் வந்து விட்டதால் அது கோயிலாக மாறிவிட்டது. கோயிலிலே ஜாதிக்கு இடமில்லை. உடைவாளை உருவி விட்டான் விதுரன். ஏ துரியோதனா, என்னை பழித்து பேசின உன்னை கொன்று விடுவேன். தன் பரம்பரையில் உதித்த குழந்தையை தானே கொன்று விட்டான் என்ற கெட்ட பெயர் எனக்கு வந்துவிடும். அப்போ கிருஷ்ணர் எந்திருந்தார். ஏ துரியோதனா, யாரை விரோதம் செய்து கொண்டு பேசுகிறாய்? அவன் விஷ்ணுவின் கையாள். அவன் கையிலே இருப்பது விஷ்ணுவின் தனுசு. ஆற விரோதம் பண்ணிக்கிறேன்னர். விதுரர் எந்திருந்து, கிருஷ்ணா, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினாய். ஏ துரியோதனா, உனக்கு இந்த வில்லும் அம்பும் பயன்படுவதை விட பயன்படாமல் இருப்பதே மேலும் ஒடிச்சு போட்டுட்டார். ரொம்ப பேர் கிருஷ்ணன் ஏண்டா தூது வந்தாங்கிறான். இதுக்கு தான் அவன் எதுக்கு தூது வந்தான்? எதிர்கட்சியில் ஒன்றா இருக்கிறவாளை பிரித்து தொலைக்கணும்னு. அப்போ கிருஷ்ணர் கேட்டார், பாண்டவர்களுக்குரிய பங்கை கொடு, இருக்கும் இடமும் கொடேன்னா. நாளைக்கு நான் சபைக்கு வரேன், முடிவு சொல்லுன்னு சொல்லிட்டு போனார். பின்னாலேயே விதுரம் பின்னால். பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார், விதுரன் வில்ல ஒடுக்க வச்சுட்டியே நீ. அப்பவும் பாருங்கோ, அவன் சொல்கிறான், நீங்கள் இருக்கிறீர்கள், ஆச்சாரியன் துரோணன் இருக்கிறான், அஸ்வத்தாமன் இருக்கிறான், கர்ணன் இருக்கிறார், 1 கோடி ராஜாக்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு கோபத்திலையும் கிருஷ்ணனை நேரிமா சொல்கிறான், புல்லாங்குழலை இனிமையாக வாசிக்கின்ற இடையனுக்கு விருந்து போட்டவன் தான் விதுரனை. கிருஷ்ணன்னு சொல்லலை. நீ இருக்க நெடுவிற்கை ஆசிரியன் அவன் இருக்க நிகரற்றவன் சேயிருக்க விரல் மன்னர் திரண்டிருக்க வேய் இருக்கும் இதை இடையனுக்கு நல் விருந்தளித்தோன் போய் இருக்கில் என் பல நினைக்கில் என் சிலை முறுக்கில் என். பெருமாள் புல்லாங்குழல் இனிமையாக வாசிக்கிறத பெரியாழ்வார் தான் 10 பாட்டு அனுபவிச்சார். அதில் ஒரு பாட்டில் சொல்கிறார், இந்த மான் இருக்கே, இந்த மான் புல்லை பிடுங்கித்தான். மான் புல்லை பிடுங்கினா இப்படி கொத்தோடு பிடுங்கும். அது இப்படி புல்லை பிடுங்கித்தான். இந்த புல்லுக்கட்டில் பாதி உள்ளே போயிடுத்து, பாதி வெளியில் தொங்கிறது. இந்த நேரத்தில் அவர் புல்லாங்குழல் வாசிக்கிறார். நீ இப்போது கம்ப்யூட்டரில் இன்னும் ஸ்டில்லில் போடுறேங்கிறீங்க. முதல்ல ஸ்டில்லில் போட்டது கிருஷ்ணர் தான். இந்த மான் புல்லை சாப்பிட்ட மான் அப்படியே நிற்கிறதான். அது எப்படி இருக்குன்னு ஆழ்வார், செவுத்தில் எழுதின மான் மாதிரி இருக்கா, ஓவியத்தில் எழுதின மான் மாதிரி அசையாமல். இந்த மான் இப்படியே நிற்கிறதாம் புல்லு கட்டோட. அது வாயை அசைக்கலையாம். ஏன்னா அசைச்சா புல்லாங்குழல் கேட்கறது கெட்டு போயிடுமாம். இப்படின்னு அசைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அது போயிடும். அதை சொல்கிறார் ஆழ்வார்.
திரண்டழுதடை மழை முகில் வண்ணன் செங்கமல மலர் சூழ்வண்டினம் போலே சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழி ஏ ஆ ஆ ஆ ஆ ஆ ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்ட மான்கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர இரண்டு பாடும் துளுங்கா புடை பெயராய் எழுது சித்திரம் போல நின்றனவே. நீ இருக்க நடுவிற்க ஆசிரியனவன் இருக்க நிகரற்றவன் சேயிருக்க. விதுரர் குடிசைக்கு போனார் கிருஷ்ணர். விதுரா நீ இப்படி வில்ல ஒடிச்சு போட்டுட்டியே. அப்போ தான் அவர் இந்த விதுர நீதிங்கிற விஷயத்தை எங்கள் வில்லிபுத்தூரார் விதுரர் பேசுகிற இடத்தெல்லாம் வச்சார். அப்போ அவர் சொல்கிறார், தனக்காக தெரியலைன்னா மந்திரி பேச்சை கேட்கணும்னார். ஆவது கருதானாகில் அமைச்சர் சொல் கேளானாகில் வீவது குறியானாகில் விளைவதும் உணரானாகில் நாவது காவானாகில் நாக்கையாவது அடக்கணும்னர். அதுதான் வள்ளுவர் சொன்னார், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. சமஸ்கிருதத்தில் வியாக்கியானம் பண்ணால் நாணயம் இருந்தால் நாணயம் வரும்னு. ஜிக்வாக்ரே வர்ததே லக்ஷ்மி ஜிக்வாக்ரே மித்திர பாந்தவாக, ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்கார கிடப்பா. ஜிக்வாக்ரே பந்தன பிராப்திக்கு. நீ நன்னா பேசலைன்னா ஜிக்வாக்ரே மரணம் துருவம். நீதி வெண்பால் ஒரு பாட்டு சொன்னான். இந்த நாக்குக்கு சுற்றி 32 கான்ஸ்டபிள் போட்டிருக்கானாம். நல்லா பேசலைன்னு வச்சுக்கோ, பல்லு கடிச்சிரும். நாக்கை நீட்டுட்டேன்னு வச்சுக்கோ. இன்னொரு வியாக்கியானம் சொன்னால், இந்த நாக்கு இருக்கே பொல்லாத பல்லுட்டையும் காரியம் சாதிச்சுக்கிறதாம். இப்போ நம்ம ஜாதை போடுறோம், எல்லாம் அரைச்சி கொடுக்கறது. இதில் வேடிக்கை என்னென்னா, நாக்கு தான் டேஸ்ட்டு பண்ணும், பல்லுக்கு டேஸ்ட்டு தெரியாது. புரிஞ்சுதோ உங்களுக்கு? பல்லுக்கு டேஸ்ட்டு கிடையாது, நாக்குக்கு டேஸ்ட்டு உண்டு. அது என்ன பண்ணுறது? பல்லில் அரைச்சி தள்ளுறது. பார்த்தீங்களா? இதில் வேடிக்கை என்னென்னா, பல்லு தான் சொத்தையாகும், நாக்கு சொத்தையாகாது. ரொம்ப ரேரு கேன்சர் வருதெல்லாம், அதை விடுங்கோ. அதே வியாதி எங்கேயோ வரும், அதை விட்டுருங்க. நாக்குக்கு பாருங்க எந்த பழுதும் வராது. பல்லுக்கு தான், பல்லு தான் போகவும் செய்யும். அதனால தான் இந்த துரியோதனம் மாதிரிலாம் பேசக்கூடாது. அதுதான் நாக்கை இந்த நமக்கு நல்லபடியாக உசந்த உறுப்பு. அது உறுப்புலையே தெரிஞ்சுக்கோங்க, அது ஜலத்திலேயே இருக்குது. நீ பாரு, இந்த நாக்கில் எதுவும் ஒட்டாது. நம்ம அது மாமி நல்லா நெய் விட்டு கேசரி பண்ணுறா. கேசரியை கொண்டு வந்து தட்டில் போடுறா. நம்ம அப்படி எடுத்து போடுறோம், டபக்குன்னு உள்ளே போடுது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றோம். இப்போ கையில் நெய், தட்டில் நெய். இப்போ நமக்கு அதை அலம்புறதுக்கே இஷ்டம் வராது, தெரியுமோ? உடனே ஆத்துக்காரியை பார்த்து கொஞ்சம் சாம்பார் சாதம் பிசைஞ்சு கொண்டாங்க, அதில் போட்டு பெரட்டி, இனிமேல் தட்டில் நெய் வராது, தட்டு தான் வரும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அதை போட்டு பெரட்டி சாப்பிட்டு, அப்போவும் இந்த கையில் நெய் இருக்கும். ஆத்துக்கறியை கூப்பிட்டு கொஞ்சம் சீயக்காய் தூள் போடு அப்படின்னு சொல்லி நல்லா அலம்பரம். இந்த இவ்வளவு நெய்யும் இந்த நாக்கில் தானே விழுந்தது. யாராவது ஒருத்தன் சீயக்காய் அப்படி 4 வாயில் போட்டுண்டு நாக்கை க்ளீன் பண்ணுறானோ?
ஆனால் அந்த நாக்கு பாருங்க இவ்வளோ நெய் பட்டதாகவே தெரியாது, க்ளீனாக இருக்குது பாருங்க. இப்போ இந்த நாக்கில் பாரு நெய்யே ஒட்டலை பாரு, இன்னும் எது ஒட்டும்னார் புரந்தரதாசர். இந்த நாக்கு ஜலத்திலேயே இருக்குடா, ஜலத்தில் படுத்துன்னு இருக்கிறவன் நாம தான் ஒட்டும் சொல்லுன்னார். ஜலருகன்னா ಬನ್ನ ನೆನಮನವೇ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವ ನೆನೆದರ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದರಿಸುವುದೋ ಜಪವೊಂದು ಅರಿಯೇನೆ ತಪವೊಂದು ಅರಿಯೇನೆ ಉಪದೇಶವಿಲ್ಲೇ ಎಂದನ ಬೇಡ ಅಪಾರ ಮಗಿಮಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ உபாயதிந்தல்லி நெனமனவே. அதுதான் சுந்தரர் தேவாரத்தில் சொன்னார், நான் மறந்தாலும் என் நான் மறவாது நமச்சிவாயத்தை. வள்ளலார் சொல்கிறார், இந்த செல்வம் வந்துருத்துன்னா தெய்வத்தை நினைக்க மாட்டான். எவ்வளோ பெரிய இந்த பணம் இருக்கே பாஷாணம், பணம் வேணும். இது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. பணம் வேண்டான்னு வைக்கலையே, வேத மந்திரமே சொல்கிறது தானியம் தனம் பசும் நிறைய சம்பாதிங்கிறது. பணம் வேண்டான்னு யார் சொன்னா? பணம் வேண்டான்னா ஐஸ்வர்யத்துக்குன்னு மகாலட்சுமியை படைச்சி வச்சுருப்பேனா? அதுக்கு நிர்வாகம் பண்ண குபேரன்னு ஒருத்தனை படைப்பேனா? இன்னும் யோசனை பண்ணு. தனமெல்லாம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அது இது என்னென்னா இளமையிலேயே கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. நிறைய சம்பாதி, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுக்கு சேர்த்துக்கோ, குலதெய்வத்தை கும்பிடு, இஷ்ட தெய்வத்தை கும்பிடு, தானம் பண்ணு, சொல்லிக் கொடு. அந்த நாளில் சிவானந்தா சொன்னார், சுவாமி சிவானந்தா 5% நிற்பான், 5 பத்தாது, 25% எடுத்து வைக்கணும். 100 ரூபா சம்பாதிச்சா 25 ரூபா எடுத்து வச்சுடணும். அதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நீ குலதெய்வத்துக்கு செய்கிறதோ, இஷ்ட தெய்வத்துக்கு செய்கிறதோ, அம்மா அப்பா தேவசம் பண்ணுறதோ, அதெல்லாம் தானத்திலே வராது. அது உன்னோட டியூட்டி. தானம் எதில் வரும்? முன்பின் தெரியாதவாளுக்கு செய்கிறது, அதுதான் தானத்தில் வரும். அது தெரிஞ்சுக்கோ. நமக்கு முன்பின் தெரியலை, நான் கொடுக்குறேன் திருமங்கல்யம் புடவை வேட்டி, யாருன்னே தெரியாது, என்கிட்ட வாங்கிக்கிறா, அடுத்த வருஷம் கூப்பிட்டு சொல்ல மாட்டா, எப்போவோ பார்த்து நீங்கள் தான் கொடுத்தேன்னு சொன்னால் தான் உண்டு. அந்த மாதிரி செய்யணும். முன்பின் தெரியாதவாளுக்கு. அன்றைக்கே சொன்னேன், நீ உன்னை திரும்பி நினைப்பான்னு செய்யாத. நம்மள்கிட்ட செஞ்சினவ யாரும் திருப்பி நினைக்க மாட்டான், யாராக இருந்தாலும் நினைக்க மாட்டான். அது தெரிஞ்சுக்கோ. நம்ம நினைக்கிறோம் முதல்ல. என்ன சார் இப்படி சொல்கிறேன்? நமக்கு நம்ம மாமனார் தான் மாமியார் தான் பொண்ணை கொடுத்தா. அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் ஏதோ பழக்கத்தை விடப்படாதுன்னு தீபாவளிக்கு காதியில் போய் 40% தள்ளுபடியில் ஒரு வேஷ்டி புடவை வாங்கிட்டு, பேரம்பேத்துக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு, மாப்பிள்ளை வச்சுக்கோங்கிறார். இவனாவது பிரியமாக ஏற்றுக்கிறானோ? இது என்னடி வேட்டி உங்கள் அப்பன் கொடுத்தான், சாணாச்சுருணை மாதிரி இருக்கு. மாமனாரை யாராவது நினைக்கிறானோ? மாமனாரை போய் நமஸ்காரம் பண்ணி, மாமா இனிமேல் தீபாவளிக்கு நான் எடுத்துறேன், நீங்கள் பொண்ணை கொடுத்ததே ஒஸ்தி சொல்லணும் முடியும். அவன் ஆம்பளை நினைக்கவே மாட்டான், பொம்பளை அதை விட மோசம். உத்தரத்தில் 60க்கு போனேன், ஒரு என்ன மண்ணி சட்டியத்தை பூர்த்தியான்னு. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டான். ஐயோ என்ன இப்படி சலிச்சுக்கிறீள் அப்படின்னு. இவரை விட நல்ல ஜாதகம்லாம் வந்தது சதாபிஷேகத்தில் சொல்லுன்னு. செல்வம் வந்துற்ற காலை தெய்வமும் சிறிது பேணார். சிறிது என்ன அழகான பதம் பாடுறான் பார். கொஞ்சம் கூட நினைக்க மாட்டானா தெய்வத்தை. இல்லை இவன் தான் சம்பாதிச்சேன்னு சொல்லுங்க. நீங்கள் நமக்கு என்ன யோஜனை பண்ணுங்க. நான் படித்தேன், நான் சம்பாதிச்சேங்கிறோம். நான்கிறது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியலையே. எல்லாருக்கும் இந்த வள்ளுவர் சொன்னார், யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும். யான் எனது நம்ம எல்லாருக்கும் இருக்குது.
நான் யார் தெரியுமா, நான் இதை படிச்சிருக்கேன். அதனால தான் வேதத்துக்கு நான் மறைன்னு பேர். ஏன்னா நான்கிறது மறைஞ்சால் நான் மறைய உணரலாம். நான் மறையில் பகவான் இருக்கான்னு புரியுறதோ? எல்லாருக்கும் நான் என்னை விட்டா இல்லை, நான் இல்லைன்னா எங்கள் வீடே இல்லை, செத்து போயிடும். அப்புறம் இருக்கா இல்லையா பாரு. இப்போ நமக்கு முன்னாலேயும் இந்த உலகம் இருந்தது, நம்ம காலத்துலேயும் இருக்குது, நமக்கு அப்புறமும் இருக்க போகிறது. சொல்லு, யார் நினைக்க போகிறா நம்மளை? நீ எவ்வளோ பெரிய தியாகத்தம் பண்ணாலும் ஒத்துன்னு நினைக்க மாட்டான். ஏதோ பையனை பெற்றிருந்தேன்னா திவசம் பண்ணால் உண்டு. ஆமாம், இல்லைன்னா இல்லை தான். முதல்ல இந்த நம்ம எல்லாத்தையும் அன்பாக இருக்கிறதுக்கு நம்மளை தடுக்கிறது எது? பணிவு போச்சு. துரியோதனுக்கு என்ன காரணம்? அதுதான். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். பெரியவா ஒன்று சொன்னால் கேட்கணும். இப்போ கூட அவினாசிலேருந்து என்ன பார்க்க என்ன உபன்யாசம் வைக்கிறவர் வந்தார். அவர் வர முடியலன்னு பார்த்துட்டு போனார். உங்கள் அப்பா எப்படி வளர்த்தான்னு சொல்லுவேளே சாமி. அப்போ நீங்கள் ஆமாம், அப்போ அப்பா மெடிக்கல் பிரசிடெண்ட்டு, 20 நாள் வெளியூர் போயிடுவார். அப்போ நீங்கள் உங்கள் அப்பா வெளியூர் போயிடணும்னு நினைக்க மாட்டேளா? நான் நினச்சதில்லை. அப்பா அடிப்பர், 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுவார், போய் நிற்போம் கையை கட்டி. கோவமே இருக்காது அப்பாட்ட. எங்கள் அம்மாவோட மாமாவே கேட்டார், அப்பா இப்படி அடித்தாலே உனக்கு ஓடி போகணும்னு தோணலையான்னார். ஓடி போனால் எங்கள் சோத்துக்கு என்ன பண்ணுறது? அங்கே ஒருத்தன்ட்ட போய் கையை கட்டின்னு தானே நிற்கணும். அதுக்கு அப்பாட்ட நிற்கலாமே? சொல்லு. இந்த காலத்தில் அந்த மாதிரி பொறுமை இல்லை ஒத்துருக்கும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சொல் துறந்தால் வாசகம் இல்லை. அப்பா பேச்ச, மூத்தூர் சொல், பெரியவா பேச்சை கேட்கறதில்ல. விதுரர் சொல்கிறார், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். எங்கள் தகப்பனார் ரொம்ப கண்டிப்பு. நாங்கள் என்ன பண்ணோம்னு எங்களுக்கே புரியாது. அவருக்கு இந்த காலத்தால் 10லேருந்து 4 தெருவில் போய் விளையாடக்கூடாது, வெயிலில் அடிப்பர். வெயிலில் போய் விளையாண்டா அவருக்கு என்ன ஒரு சுபாவம், குழந்தை விளையாடட்டுமேனு விடமாட்டார். 4லேருந்து 6 தான் விளையாடலாம். 6 o'clock ஆற்றுல இருக்கணும். கையை காலை அலம்பிட்டு குளிச்சுட்டோ அலம்பிட்டோ ஸ்லோகம் சொல்லணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், ஆனால் எல்லாம் சொல்லி தருவார். அவர் சொல்லுவார், நான் சொல்கிறது உனக்கு இப்போ தெரியாது, வயசு ஆக ஆக தெரியும், இப்போ நீ உணர மாட்டேன்பர். அவர் அடிப்பர், எல்லாம் சொல்லி தருவார். போல்டு மேன். அவள் அப்பாவுக்கு திவசம் பண்ணுவார், எங்களை பக்கத்தில் நிற்க சொல்லுவார். கேட்டுக்கோ, நாளைக்கு எனக்கு இப்படித்தான் பண்ண போகிறேன்பர். அர்த்தம் சொல்லுவார். யாராவது சொந்தக்கார செத்து போயிட்டா கூட்டின்னு போவார். பார் என்ன கர்மா பண்ணுறா பார் அப்படிம்பர். நாளைக்கு எனக்கு பண்ண போகிறேன்பர். குளிப்பாட்டியாச்சு பற்றியா? ஆமாம். இப்போ வஸ்திரம் போத்துவா பார். இதம் துவா வஸ்திரம். நல்லா கேளு, பக்கத்தில் நின்று தைரியமாக பாரும்பர். எங்களுக்கெல்லாம் 10 வயசு. பாரு, இது ஏன் வஸ்திரம் போட்டார் தெரியுமா இவர்? இப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கோ, எனக்கு உபநயனம் பண்ணுற போது இடுப்பில் வேஷ்டி கட்டி விட்டியே அப்பா, அதுக்கு போத்துறேங்கிறான். என் கல்யாணத்துக்கு மாமாவுக்கு வேஷ்டி வாங்கி கொடுத்தியே, அதுக்கு போத்துறேன். நாளைக்கு எனக்கு இப்படி தான் போத்துவேன். ஆமாம், அழாமல் கர்மா பண்ணு அப்படிம்பர். ஒரு தடவை கச்சேரி நடக்கிறது, ரேடியோவில் தான் இப்போ கச்சேரி கேட்போம். எங்கள் ஆற்றுல இதை தான் இப்போ சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. ஒரு சேர் தான் அப்பா தான் உட்காருவேன், நாங்கள்லாம் நின்றுட்டு தான் இருப்போம், இல்லை கீழே தான் உட்காரணும். கச்சேரி நடக்கிறது, ஆனந்தமாக பாடின்னு இருக்கார் ஜேசுதாஸ். நாங்கள் கச்சேரி கேட்குறோம். எனக்கு 10 வயசு தான் ஆகுது. எங்களுக்கு சங்கீதம் அம்மாட்ட கற்றுனுட்டோம், அதனால் தாளம் போட்டு கேட்குறோம். நின்றுட்டு தானே கேட்குறோம். நின்றுட்டு இருக்கிற போது இப்படி தொடையில் தட்டி, மந்திரத்தை தொடையில் தட்டி விரலை எண்ணினோம். எங்கள் அப்பா கவனிச்சார். என்ன பண்ணுறேன்னு கேட்டார். தாளம் போடுறேன்.
சரியாக தான் போடுறேன்னு. தாளம் சரி, தொட தட்டாதேன்னு. எங்களுக்கு தெரியாது அதனோட சூக்ஷ்மம். நாளைக்கு என்னையும் எங்கள் அம்மாவையும் உங்கள் அம்மாவையும் கொண்டு வச்சு அங்கே 3 தடவை தொட தட்டி மந்திரம் சொல்லுவேன். இப்போவே தொட தட்டாதேன்னு. அப்போ சொல்ல போகிறேன். அப்போ நகா சொல்ல போகிறேன். சொல்லி கொடுத்தாரு, கேட்டுண்டோம். எங்கள் அப்பா போனவுடனே மந்திரம்லாம் நாங்கள் சொல்கிற போது சாஸ்திரிகள் கேட்டார், நான் வாத்தியாரா நீங்கள் வாத்தியாரான்னு. எப்படி தெரியும்னு. போயிட்டார், அவர் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆமாம், அவர் சொல்லுவார், நான் சொல்கிறத கேளு, எதிர்த்து பேசாதே. நாளைக்கு என்ன ஜெதையில் அடுக்கி பிராட்டியை அடுக்கி மைனம் மங்கினேன்னு கொட்ட போகிற அக்னியை அப்போ அழாதே. அப்போ அழுது பிரயோஜனம் இல்லை. இப்போ என்னை அழ விடாதேம்பர். இப்படியே சொல்லுவார். அதைத்தான் இங்கே விதுரன் சொல்கிறான். செல்வம் வந்துற்ற காலை தெய்வமும் சிறிது பேணார், சொல்வன அறிந்து சொல்லார், சுற்றமும் துணையும் நோக்கார். சொந்தக்காரனை மதிக்க மாட்டான், நண்பனை மதிக்க மாட்டான். கற்றுக்கோங்கோ. நம்ம எல்லாரையும் மதிக்கணும். ரொம்ப பேர் இருக்கான், ஒன்றா பழகுவான், பெரிய தனவந்தனா பிஸ்னஸ் மேனா பெரிய பணக்காரனானோன்னா கூட பழகின வாழலாம் மறந்துடுவான், சொந்தக்காரால் மறந்துடுவான். அது என்ன பிரயோஜனம்? மறக்கப்படாது. நான் ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்தேன். இப்போவும் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு கதைக்கு போனேன்னா இப்போ எல்லா ஊர்லேயும் வரா. என் கிளாஸ்மேட்டெல்லாம் வந்துடுவான், உபன்யாசத்துக்கு சுவாமின்னு வந்துடுவான். ரொம்ப பிரியமாக பட்டாச்சாரியார்லேருந்து என் கிளாஸ்மேட் இருக்கா. ரெங்கனாரை சேவிக்க போனேன்னா முன்னால் நிறுத்திடுவான். திருவள்ளுவர் பெருமாள் தாயாரோட ஸ்ரீரங்கம் போயிட்டு எங்கள் பஜனை மடத்துக்கு ராத்திரி 1 மணிக்கு வருவா. வாங்கோ, பங்குனி மாதம் மண்டபப்படி. ஏழைப்பண்டு வரவாளில் பாதி பேர் என் கிளாஸ்மேட்டு. ஆமாம், இங்கே பெருமாளை கீழே இறக்கி வச்சான்னா எல்லா இடத்துலையும் 5 நிமிஷம்தான் நிற்பா. என் பஜனை மடத்தில் 1/2 மணி நேரம் நிற்பா. ஏன்னா பட்டர்லாம் என் கிளாஸ்மேட்டு. எல்லாருக்கும் சடாரி சாய்ச்சோன்னு 20 நிமிஷம் ஆகிடும். சுவாமி தளிகை எடுக்கட்டுமான்னு கேட்பார் பட்டர். அவர் பட்டர் சொல்லுவார் பக்கத்தில் எல்லாத்தையும், என் கிளாஸ்மேட்டு திருச்சி கல்யாணராமன் சுவாமி இப்போ பெரிய உபன்யாசகர். அப்புறமா 1/2 மணி நேரம் கழிச்சு எனக்கு சடாரி எல்லாம் வச்சுட்டு உத்தரவு கொடுங்கோம்பர். ஏழை பண்ணும்பேன். எல்லோரும் அக்ரஹாரத்தில் சிரிப்பா. எப்போவும் இங்கே 5 நிமிஷம்தான் நிற்பான், நீங்கள் வர விட்டு தான் இப்போ 1/2 மணி நேரம். எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் கொண்டாடணும். ஆமாம், என் கிளாஸ்மேட் ஒருத்தன் பிஹெச்இயில் வேலை பார்த்தான். அவன் டிவியில் உட்காந்து உபன்யாசம் கேட்குறான். அவன் ஆத்துக்காரியும் கேட்குறான். என்னம்மா பேசுகிறார் இந்த சாமி அப்படிங்கிற அந்த அம்மா. என் கிளாஸ்மேட்ரி, அவன் கிளாஸ்லேயே ராமாயணம் சொல்லுவான். இப்போ சொல்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அந்த அம்மா கேட்டா, உங்களோட படித்தாரா? அவர் மட்டும் எப்படிங்க அறிவாளியாக இருக்கார், என்னால் நம்ப முடியலங்கிற. உபன்யாசத்துக்கு போன வருஷம் ஸ்ரீரங்கத்துக்கு அவன் ஆதிகாரியோடு வந்துட்டான். சேவிச்சு, நான் அவங்க கூட படித்தேன்னா நம்ப மாட்டேங்கிறா கல்யாணராமா, இப்படியே அழறான். நீ சொல்லு. நீ ஏம்மா நம்பலை, என் கிளாஸ்மேட்டு தானே. அவ்வளோ கொண்டாடணும் எல்லாரையும். அதைத்தான் இங்கே வித்துரர் சொல்கிறார். நீங்கள் கற்றுக்கோங்க, யாரையும் மறக்கக்கூடாது. நம்மளை விட கிரேடு கம்மியாகவே இருக்கட்டுமே, உதாசீனப்படுத்தக்கூடாது. எல்லாரையும் கொண்டாடணும். ஆமாம், எல்லாரையும் கொண்டாடணும். நமக்கு கொண்டாடுறதுல என்ன கஷ்டம்? கொண்டாடினா நமக்கு நல்லது தானே. சொல்லு. நம்ம எல்லாரையும் கொண்டாடினா நமக்கு நல்லது தானே. கொண்டாட்டமாக இருக்கும், திண்டாட்டமே வேண்டாம். எல்லாம் கொண்டாடு. இதை கேட்குறான், வருஷப்பிறப்பு எண்ணிக்கைங்கிறான். தை 1 சித்திரை 1ங்கிறான். 2ஐயும் கொண்டாடுங்க. நமக்கு என்ன நஷ்டம்? நம்ம தை 1 இருந்தாலும் சித்திரை 1 இருந்தாலும் தர்ப்பணம் தான் பண்ண போகிறோம். ஆமாம். ஒருத்தர் கேட்குறார், ஜனவரி 1 கொண்டாடலாமா? கொண்டாடு.
ஜனவரி ஃபஸ்ட்டுக்கு முன்னாலேயே மார்கழி அமாவாசை வரும், இல்லை பின்னால் வரும், எப்பவும் தர்ப்பணம் தான். கொண்டாடு, தப்பு என்ன? ஜனவரி ஃபஸ்ட்டு கொண்டாடு. அப்புறம் ஒருத்தன் கேட்குறான், இங்கிலீஷ் டேட்டு கொண்டாடலாமா? இது பார், ஸ்டார் பர்த்டேயும் கொண்டாடு, இங்கிலீஷ் டேட்டும் கொண்டாடு, 2 கொண்டாட்டமே நமக்கு. தப்பு என்ன இதில்? ஸ்டார் பர்த்டே அன்றைக்கி ஆற்றுல வடை பாயசம் பண்ணு, கோயிலில் வந்து பூஜை பண்ணு. இங்கிலீஷ் டேட் அன்றைக்கி நல்ல கேக்கு வெட்டு, தப்பு இல்லை சார். நம்ம இந்த லௌகீகத்தில் இணைஞ்சு தானே வாழறோம். உனக்கு கேக்கு சாப்பிட முடியும்னா யார் சாப்பிட முடியுமோ அவளுக்கு கொடு. எனக்கு இப்போ கேக்கே சாப்பிட முடியாது, அதனால் என்ன கேக்கு வெட்டுவேன். எனக்கு என் பர்த்டேன்னு தெரிஞ்சால் அன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன். விஸ்வநாயகர் கேட்டார் ஞாபகம். 12ஆம் தேதி இங்கே ஆரம்பித்தேனே, அன்றைக்கி தான் இங்கிலீஷ் டேட்டு எனக்கு பர்த்டே. அன்றைக்கே சொல்லணுன்னு இருந்தேன், இந்த வருஷம் இங்கே ராமர்கிட்ட கொண்டாடினேன். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம எல்லாரையும் மதிக்கணும். அதை முதல்ல துரியோதனன் பண்ணாதது அதுதான். அதனால தான் கெட்டு போனான். யாரையும் அலட்சியம் பண்ணக்கூடாது. சின்ன குழந்தையாக இருந்தாலும் கூப்பிட்டு கொஞ்சணும், போ அப்படிங்கக்கூடாது. என்ன அழுதுண்டே இருக்க அப்படிங்கக்கூடாது. அழட்டுமே, நல்லா அழட்டும். நம்ம தூக்கி இடுப்பில் வச்சு கொஞ்சம், ஏண்டா கண்ணு அழறு, பிஸ்கட் தரட்டுமா, மிட்டாய் தரட்டுமா கேளு, தப்பு என்ன அதில்? நம்ம தூக்கி எறியக்கூடாது. தூக்கி எறியறதுக்கு ஒரு வினாடி தான், அப்புறம் நம்மக்கிட்டே வரமாட்டா. நீ எந்த நாய் மாடு எதை வேணாலும் எடுத்துக்கோங்க சார், கூப்பிடு. ஆடு வரும்போது பான்னு கூப்பிடு. ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு கிட்டக்க வரும், கூப்பிட்டு பாரு, நீ சூ அப்படின்னு ஓடியே போயிடும். ஆமாம், நீ அப்புறமா நீ என்ன கெஞ்சினாலும் வராது. எல்லாரையும் கொண்டாடு. நமக்கு என்ன இப்போது கஷ்டம்? அதில் என்ன சாப்பாடா? நம்ம சாப்பிட்றத கொடுக்க போகிறோம், போடு. ஒரு பிச்சைக்காரனுக்கு போடு. புறந்த திருமூலர் சொன்னார், யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, பசுமாட்டுக்கு ஆத்திக்கீரை வாங்கி கொடு. அதிலே எல்லாம் அடங்கியிருக்கு. யாரும் முடியாதவர்களோ போய் நீங்கள் பொது தூண்டெல்லாம் செய்ய வேண்டாம். உங்களை எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் இப்போ உஞ்சவர்த்தி எடுக்கிறேன், இந்த வேத பாடசாலை பிடியரிசி திட்டம்னா அதுதான் பரமாச்சாரியார் கொண்டு வந்தார். தினமும் குக்கர் வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பானையில் போடு. 30 நாள் சேர்ந்தவுடனே வேத பாடசாலையில் கொடு, முதியோர் இல்லத்துக்கு கொடு. இல்லை ஒன்றும் பண்ண வேண்டாம் சார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி என்ன ஒரு படி சாதம் வை, எலுமிச்சம்பழத்தை பிடி, சாதத்தை பண்ணு, எடுத்துன்னு போ. எங்கே ரோட்டில் இருக்காளோ உனக்கு எங்கே தோன்றதோ கொண்டு ஒரு தொன்னையில் 10 பேர் கொடுத்துட்டு வா. நீ ஒன்றும் நமக்கு பேரு புகழெலாம் வேண்டாம். ஆமாம் சார், நமக்கு எதுக்கு பேரும் புகழும்? நீ பாட்டுக்கு செய்ய. என்னோடய அண்ணா பொண்ணு டாக்டர், சம்பாத்தியத்தெல்லாம் கொடுத்துருவா. ஏழை பொண்ணு, அந்த அவள் தெருவில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுற குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுப்பா. பல் டாக்டர். தினம் வள்ளலார் சங்கம்னு வச்சு 4-5 பேரை சேர்த்துண்டு தினம் 70 ரூபாய்க்கு அரிசி வாங்கி தினம் சாப்பாடு. கோயம்பேடு ஓவர் பிரிட்ஜு கீழே 250 பேர் க்யூவில் நிற்பான். எப்படி கொடுப்பா தெரியுமோ? பொட்டலம் போட்டு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அங்கே நிற்கிற எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு கொடுக்கும். அப்புறம் அங்கே அந்த முடியாமல் இருக்கான், காலில் புண்ணு, கையில் புண்ணு, பிரிட்ஜு கீழே இப்போ டாக்டரோலையோ கூட்டின்னு போய் அதை க்ளீன் பண்ணி விட்டு, தாடி மெச்சியெல்லாம் வளர்த்துருந்தா ஷேவ் பண்ணி விட்டு, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். என்னடி பொண்ணே அப்படிங்க, சித்தப்பா ஒன்றை மாதிரி தான் அப்படிங்க, கொடு என்ன கொடு. அதை சொல்லி வழங்க குழந்தைகளுக்கு. இப்போ அந்த குணம் இல்லாததுனால தான் தூக்கி எறிகிறான். உதார குணம் எல்லாம் நமக்கு பகவான் நம்ம மேலே கிருபையாக இருக்கானே, நம்ம பண்ணுற அக்கிரமத்துக்கு நமக்கு தண்டனை கொடுக்கணும்னு அவன் நினச்சான்னு வச்சுக்கோங்க, நம்ம ரோட்லேயே நடக்க முடியாது. ஆமாம், நம்மளை மன்னிக்கிறான், அதனால நம்ம தப்பிக்கிறோம். அவனுக்கு அந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவ்வளவுதான். நீங்கள்
நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சிரிக்கிறார் கிருஷ்ணர். விதுரா நீ இப்படி வில்ல ஒடிப்பேன்னு எதிர்பார்க்கலேங்கிறார். ராத்திரி கூட்டத்தை கூட்டுறான். ஆறு திருதராஷ்டிரன். அவன் 100 பேரும் இருக்கா. தூது வந்த கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் இவன். ஆறு திருதராஷ்டிரன். அப்புறம் அவன் பிள்ளை எப்படி இருப்பான் சொல்லு. இப்போ தானே சொன்னேன் தயாள குணம் வேணும்னு. கொல்லணுங்கிறான் கிருஷ்ணனை. கிருஷ்ணனை கொல்ல முடியுமா? அவன் துச்சாசனை இருந்திருந்தான். நல்ல யோஜனை. துச்சாசனை பற்றி வில்லி சொன்னான். மாவீரன்னா மொத்தம் கேட்டான் எந்த போர்க்களம் போய் ஜெயிச்சான்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சபையில் ஒரு பொம்மநாட்டி புடவையை பிடிச்சி இழுத்தான் பாரு, அதுலேயே அது ஜெயிச்சானான்னா. இழுக்க புடவை தான் வந்தது. வெம்புய வலியான் மாதை விரி துகில் உரிந்த வீரன்னா. வினை தொகையில் எழுதுகிறான். விரி துகில், விரிந்த துகில், விரிகின்ற துகில், விரியும் துகில். இவன் இழுக்க புடவை வருதான். டிசைனாக வருது. அப்படி வருது. துரியோதனுக்கு ஒரு நல்ல தம்பி, திருதராஷ்டிரனுக்கு ஒரு நல்ல பையன் விகர்ணன்னு பேர். அவன் எந்திருந்தான். நமக்கு விரோதியாக இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு வந்தால் கொல்லப்படாது. பழியுடை பகைஞரேனும் தம் பெரும்பதி வந்தால் அழிவுற கோரல் பாவம். ஆண்மையும் அல்ல, நமக்கு ஆண்மை இல்லை. அதோடு நிற்கலவன். கழிகடல் சேனை கங்குலின் வளைத்திட்டாலும் எழிலுடை கொண்டல் வண்ணன் அகப்படான் எவர்க்கும் என்றான். நீ என்னதான் ராத்திரியோட ராத்திரியாக வளைச்சாலும் கிருஷ்ணன் அகப்பட மாட்டான்னா. ஏன்னா கிருஷ்ணன் கருப்பு, ராத்திரி இருட்டு, அடையாளம் தெரியாது. புரியுது? கிருஷ்ணம்னாலே கருப்பு. அதுதான் நீ தெரிஞ்சுக்கணும். கருப்பு ஒரு ப்ரொடெக்ஷன். நம்ம அது பையன் கருப்பாக இருக்கான்னா நீ பயப்படாது. யாரும் லவ் பண்ண மாட்டான். நம்ம அது பொண்ணு கருப்பாக இருக்கா, சந்தோஷப்பட்டுக்கோ. கருப்பாக இருக்காளேன்னு வருத்தப்படாது. கருப்பு பாதுகாப்பு, தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் ஹோமமெல்லாம் பண்ணால் விட்டுக்கிறோம் பாரு, கருப்பாக தானே இருக்குது. கருப்பு எப்போவுமே பாதுகாப்பு நம்மளுக்கு. அதனால தான் ஐயப்ப மலைக்கு போகிறவன்லாம் கருப்பு வேஷ்டியை கட்டிக்கிறான்னா அந்த துஷ்ட மிருகம்லாம் வரும். கருப்பை பார்த்தாலே ஓடிடும் துஷ்ட மிருகம். அதுக்கு தான் கடவுள் இல்லை சொல்கிறவாளே கருப்பு சட்டை போட்டுக்கிறான். ஏன்னா பாதுகாப்பாக சொல்லணும்னு. அதை தவிர அவன் சொல்கிறான், பெண்களை, வயதானவனை, வேதம் சொல்பவனை, ஸ்தோத்திரம் சொல்பவனை, தூதனை கொல்லப்படாது. தூது வந்திருக்கான்னா அவனை கொல்றதில் என்ன பெருமை? நம்ம நாட்டில் இருக்கிற போது கொல்லப்படாது. இவன் பேச்சா அவள் கேட்க மாட்டா. ராத்திரி குழியை தோண்டினான் சபையில், பெரிய குழியா. வீரர்களை நிற்க சொன்னான் உள்ள. எதுக்குன்னு கேட்டான். கிருஷ்ணர் வருவர், பொய்யாசனம் போட்டிருப்போம், உள்ளே இழுத்து கொன்னுண்ணும்னா. ஆஹா, கிருஷ்ணனையா? நாங்கள்லாம் மாட்டோம்னா. நீ கொல்லலைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன்னா துரியோதனை. அவள்லாம் பார்த்தா எப்படியும் உயிர் போகிறது, இவன் கையில் போகிறத விட பெருமாள் திருவடி பட்டு போகிறதே மேல் அப்படின்னு ரெடி ஆகிட்டான். பெரிய குழியை தோண்டி சபையில் அதில் ஆசனம் போட்டு வீரர்களெல்லாம் நிறுத்தி வச்சுட்டான். பாவம், அவள்லாம் உசுரோடு இருக்கிற போதே பயத்தில் நின்றுட்டுருக்கா, என்ன நடக்க போகிறதுன்னு. இப்போ அங்கே விதுரர் குடிசையில் இருக்கார். கிருஷ்ணர் வரப்போகிறார். என்ன நடக்க போகிறதுன்னு பார்ப்போம். நாமாவளி பாடுறேன். ராதா கிருஷ்ண ஜெய் குஞ்ச விகாரி, ராதா முரளீதர கோவர்தனோதாரி, முரளி சங்கச்சக்ரதர பீதாம்பரதாரி, சங்கச்சக்ரதர பீதாம்பரதாரி, பீதாம்பரதாரி, கருணாசாகர கிருஷ்ண முராரி,
கருணா சாகர கிருஷ்ண முராரி கருணா சாகர கிருஷ்ண முராரி கிருஷ்ண முராரி கோவர்தனோதாரி பீதாம்பரதாரி கருணா சாகர கிருஷ்ண முராரி ராதா கிருஷ்ண ஜெய் குஞ்ச விகாரி முரளீதர கோவர்தனோதாரி சங்க சக்கரதர பீதாம்பரதாரி கருணா சாகர கிருஷ்ண முராரி ராதா கிருஷ்ண குஞ்ச விகார லாலிக்கு எங்கள் ஊரில் வந்து பார்த்தேன்னா எப்படி குதிப்பேன்னு தெரியுமோ இல்லையோ 2 காலையும் மடக்கிண்டு மேலே போயிட்டு வருவேன். ஆலங்குடி ராதா கல்யாணத்தில் உடையாளூர் பாட நான் குதிக்கிறேன். அவன் உடையாளூர் சொல்லுவான், மெதுவாக நான் சாயந்தரம் உபன்யாசம் இருக்குது அப்படிம்பான். உடையாளூர்கிட்ட சொல்லுவேன் கல்யாணராமன்ட்ட, என்னென்னா என் பிராணம் போச்சுன்னா நீ வந்து இந்த ராதாகிருஷ்ண ஜெய் நாமாவளி பாடிட்டு என்னை தூக்கும். அவன் சொல்லுவான், நான் பாடுறேன்பான். ஏன்பேன், நான் பாடினா நீங்கள் ஆடுவேன், அப்போ எந்திருந்துருவேன் இப்படியே சொல்லுவான். பகவன் நாம குதித்து பாடணும். விஷ்ணோர் கானஞ்ச நிறுத்தியஞ்ச நடனஞ்ச பகவன் நாமாவை எப்போவும் சொல்லணும். வியாதியை கொண்டாடப்படாது. ஆமாம், எங்கள் அம்மா சொல்லுவாள், வியாதியை கொண்டாடாதேம்பா. அது கொண்டாடினா இன்னும் வளரும், அது கொண்டாடப்படாது. கிருஷ்ணர் வரார் சபைக்கு, பொய்யாச்சனத்தை உதறினர். 33 கோடி தேவாலயம் தன் ஹிருதயத்தில் வச்சுட்டார். பெரிய விஸ்வரூபம். ஆழ்வார் சொன்னார், பெரிய திரு மாமேனின்னர். பெரிய உருவம். சபையே நடுங்கித்து. பீஷ்மாச்சாரியார் ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஆரணனே அரணனே புவனங்கள் அனைத்திற்கும் காரணனே கருணாகரனே கமலாசனித்தன் காதலனே வாரணம் பொதுவே அழைத்திட வந்தருளும் புயலே மாதவனே முனியேல் யாதவனே முனியேல் என்னை ஆளுடை நாயகனே முனியேல் கண்ணா பொறுத்தருள் வெண்ணை அருந்திய கல்வா பொறுத்தருள் வாமா பொறுத்தருள் வரதா பொறுத்தருள். குழந்தைகள் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா மன்னிச்சுருன்னா. கிருஷ்ணர் சிரித்தார். உன்னையும் உன்னை சேர்ந்தவாளையும் நான் இப்போவே சக்கரத்தை விட்டு தலையை எடுத்துருவேன். பாண்டவாள் செஞ்ச சபதம் நிறைவேறணும், அதனால் உன்னை கொல்லாமல் விட்டேன்னர். அவர் பார்த்தார், இவன் தரமாட்டான்னு தீர்மானம் ஆயிடுத்து. இனிமேல் தான் வந்த காரியத்தை பார்க்கணும்னு ஆரம்பிச்சுட்டார். தூது எதுக்காக வந்தார்னு, இந்த அஸ்வத்தாமன்னு ஒருத்தன் என்ன கேளு, அவன் துரோணாச்சாரியார் பையன், சிரஞ்சீவி, உயிர் போகாது, இன்னமும் இருக்கான். இப்போ எங்கே இருக்கான் தெரியுமோ? திருவனந்தபுரத்தில் வியாசருக்கு சந்நிதி உண்டு, போய் பாருங்கோ. அங்கே பக்கத்தில் நின்றுட்டுருப்பார், உபதேசம் வாங்குறார். வரப்போகிற 4 யுகத்துக்கு இந்த அஸ்வத்தாமன் தான் வியாசர். அங்கே உபதேசம் வாங்கிட்டுருக்கார். அந்த அஸ்வத்தாமன் உயிரை எடுக்க முடியாது. இவனுக்கு எங்கேயான தளபதி பதவி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, பாண்டவாளுக்கு கஷ்டம். அதை கொடுக்காம இருக்கிறதுக்கு வழி பண்ணணும். இப்போ கிருஷ்ணர், நான் உங்களை ஏன் பேசாதேங்கிறேன், உங்களை ஏன் செல்ஃபோன் பேசாதேங்கிறேன், நீ ஏதாவது மணி அடித்து பேசினேன்னா எல்லோரும் திரும்பி பார்ப்பான். சொன்னால் கேட்கணும். இப்போ பாருங்கள், அஸ்வத்தாமன் அந்த சபையில் தனியாக கூப்பிட்டார். எல்லோரும் உட்காண்டிருக்கான், இவர் தனியாக கூப்பிட்டார். எல்லோரும் அவனையே பார்க்குறா 2 பேரையும். அஸ்வத்தாமனை தனியாக கூட்டின்னு போய், அஸ்வத்தாமா சௌக்கியமானு கேட்டார். இனிமே தானே கஷ்டமே, இது வரைக்கும் சௌக்கியம்தான். சௌக்கியம். உனக்கு பாண்டவாள்லாம் பிரியம் அதிகம்தானே? ஆமாம். நீ தளபதி பதவி கொடுத்தா வாங்கிக்க மாட்டேதானே?
அது எப்படி கிருஷ்ணா? ஆயசிலேயே வரப்போகிற நல்ல பதவி அதுதான். இந்த கிருஷ்ணர் பேசிகிட்டே என்ன பண்ணார், தன் கையில் இருக்கிற மோதிரத்தை நழுவ விட்டார். மோதிரம் கீழே விழுந்தது. மோதிரம் கீழே விழுந்த உடனே கீழே விழுந்த மோதிரத்தை அஸ்வத்தாமன் எடுத்தான். எடுத்த உடனே அவன் வாங்கிக்கல, கிருஷ்ணர் கையில் வச்சுன்னு இருக்கான். அஸ்வத்தாமா மேலே சூரியனை பார். அந்த சபையில் இப்போ நம்ம ஆற்றுலலாம் கட்டி வச்சுருக்க மாட்டோமா, சூரிய வெளிச்சம் தெரிகிற மாதிரி அவன் கட்டியிருக்கான். இங்கே பாரு சூரியனை பாருன்னர். அஸ்வத்தாமன் பார்த்தான், சபையில் எல்லாரும் பார்த்தான். ஒன்றுமில்லை, இந்த மூலையில் நின்றுட்டு ஒரு 4 பேர் இப்படி பார்க்குறான்னு வச்சுக்கோ, அதுக்குள்ளே 10 பேர் வந்துடுவான், 20 பேர் வந்துடுவான். இதில் வேடிக்கை என்னென்னா, முதல்ல பார்த்த 4 பேர் ஆற்றுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் வரவன் தான் கதை சொல்லுவான், இப்படி ஒன்று போச்சா, இப்படி ஒன்று வந்ததும்பான். ஆமாம், இது ஏன்டா அவன் பார்த்தான்னு இவன் கேட்க மாட்டான். அவன் ஒரு வேத பிராமணா, வேத பரம்பரை குடும்பம். காசி ராமேஸ்வரம்லாம் போனால் ஒன்றா தான் போவாள். போகிற போது இவ்வளோ பெரிய செப்பு சொம்பு எடுத்துன்னு போவாள். எதுக்குன்னா கடைசியில் குளித்ததுக்கப்புறம் மடியாக ஜலம் விட்டுப்பாள், கிருஷ்ண கிருஷ்ணான்னு. அது அந்த சாத்திரிகள் தனியாக போகிறாப்புல எடுத்து ராமேஸ்வரத்துக்கு. அவர் தனியாக போனவர் பஞ்சகச்சம் கட்டின்னு குளிக்கிறார். அந்த மணலில் இவன் எவனா சொம்பை எடுத்துன்னு போயிட்டான், என்ன பண்ணுறதுன்னு மணலை தோண்டி சொம்பை கவுத்து வச்சு அது மேலே மணலை மூடி ஒரு கல்லை வச்சார். அப்புறம் வந்து எடுத்துக்கணும்னு. அப்போ ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு வந்தது. இவர் மணலை மூடி கல்லை வச்சுட்டு குளிக்க போனோடனே இவர் வேதம் பிராமணனே, இப்படி தான் குளிக்கணும் போல் இருக்குன்னு எல்லோரும் மணலை பிடிச்சான், கல்லை வச்சான், குளிக்க போயிட்டான். 50 பேரும் மணலை பிடிச்சி விட்டான். இவர் வந்து பார்த்தா எந்த மணலடியில் இருக்குன்னு ரொம்ப கஷ்டம். இந்த அஸ்வத்தாமனை சூரியனை பாரு, கிரகங்கள் சுற்றி இருக்கிறத பாருன்னர். இந்த அஸ்வத்தாமன் பார்த்துட்டு இந்த கிருஷ்ணன் மோதிரத்தை கிருஷ்ணர் கையில் இப்படி வச்சான், அவரோட இடது கையில். இந்த கிருஷ்ணர் தன்னோட இன்னொரு கையை எடுத்து அஸ்வத்தாமன் கை மேலே வச்சார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மாற்றான் மோதிரத்தை வாங்கி பூமியில் தொட்டு சூரியனை பார்த்து இவன் அவன் மோதிரத்தை அவன்கிட்ட கொடுக்குற போது தன்னோட இன்னொரு கையை வச்சான்னா 2 பேரும் சத்தியம் பண்ணிக்கிறதா அர்த்தம். இப்போ கிருஷ்ணர் ஒரு சத்தியமும் பண்ணலை. இதை துரியோதனன் பார்த்தான். ஆகா, தூது வந்த கிருஷ்ணனிடத்திலே அஸ்வத்தாமன் ஏதோ சத்தியம் செய்து விட்டான், வருங்காலத்தில் எந்த பதவியும் கிடையாதுன்னா. இது அவன் காதில் விழுந்த. வில்லி சொல்கிறார், வரி தாமரை கண் திருநெடுமால் வான்வாய் நோக்க பரித்தாமாவும் ஆழியுடன் பரிதி வடிவம் தனை பார்த்தான், கிரித்தாள் கவிகை கரும் கள்வன் கிளர்நூல் முனிவன் மைந்தனை பிரித்தான், அவனும் சூளுத்தான். இப்போ நீங்கள் அஸ்வத்தாமன் ஏண்டா இப்படி பண்ணேன்னு கிருஷ்ணனை கேட்க முடியாது. நான் என்ன சத்தியம் பண்ணேனாம்பான். துரியோதனன்ட்ட போய் நான் சத்தியம் பண்ணேன்னு சொன்னால் நான் கண்ணால் பார்த்தேன்பான். இது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. இதைத்தான் எங்கள் வள்ளுவர் சொன்னார், நம்மள்கிட்ட ஒருத்தன் தப்பு பண்ணான்னா அவனை வெளியேற்ற தெரியணும், கட்சியிலேருந்து பிரித்தலும், எக்ஸ்பல்டு ஃப்ரம் த பார்ட்டி. எதிர்கட்சியில் ஒரு அறிவாளி இருந்தான்னா அவனை சேர்த்துக்க தெரியணும், பேணிக்கொள்ளலும். நம்மள்டேருந்து பிரிஞ்சு போனவன் திருப்பி வந்துடுறேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, சேர்த்துக்க தெரியணும். மறப்போம் மன்னிப்போம், பிரிந்தார் தம்மை பொறுத்தலும் வல்லது அமைச்சு. வள்ளுவர் மாதிரி இனிமேல் எழுத முடியாது, எல்லாத்தையும் சொல்லிட்டான். இவர் அஸ்வத்தாமனை கூப்பிட்டது இல்லாமல் கர்ணனை கூப்பிட்டார். இப்போது துரியோனுக்கு மகா கோபம், ஏன்னா இவன் ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்றான்னு. கர்ணன் கிட்டக்க வந்தான். கர்ணா, கிருஷ்ணா, என்னையும் மதித்து கூப்பிட்டியே, உன்னை மாதிரி ஒரு கொடையாளியை பார்க்க முடியுமா? நீ தேரோட்டி மகன் நினச்சின்னு இருக்க. நீ தேரோட்டி மகன் இல்லை. கதிரவன் அருளினால் உன்னை பெற்றெடுத்து வளர்க்க முடியாமல் ஆற்றிலே வீசி எறிந்தது குந்தி தேவி. நீ பஞ்சபாண்டவர்களுக்கு மூத்தவன். உன் தாய் குந்தி தேவி இங்கே இருக்காதே, அங்கே வந்துரு. கிருஷ்ணா, என் தாய் குந்தியா? என் தாய். ஆமாம்.
இங்கே பாசத்தை இப்போ கிளப்பிட்டார். அப்போ தான் அவன் சொன்னான், நீ தானே இப்போ சபையில் சொன்ன நன்றி கெட்டவன் நரகத்துக்கு போவான்னு. எந்த ஒரு பழிப்புக்கும் இடமில்லாத பாண்டவனோடு நான் சேருவேனா? பார் இன்றறிய பழிதீர் வென்றி பாண்டவர்க்கும் 100வர்க்கும் போர் என்று அறிந்தவுடன் செய் நன்றி போற்றாதவரில் போவேனோ. கிருஷ்ணர் அவனை நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒருத்தன் கேட்குறான், கிருஷ்ணர் ஏன் அன்னைக்கு சொன்னாருங்கிறான். வீட்டில் ஆத்துக்காரியை கேட்க முடியாத பீடையெல்லாம் பட்டிமன்றத்தில் கேட்குறான். நம்ம ஆத்துக்காரி சாதம் போட்டுட்டே சொல்கிறா, உங்கள் அம்மாங்கிறே, உங்கள் அம்மா உங்களை பற்றி என்ன சொன்னா தெரியுமா? என்னடி சொன்னான்? சமயம் வரும்போது சொல்லு. ராத்திரி தூங்குவான், பால் எடுத்துன்னு வருவா. எங்கள் அம்மா என்னடி சொன்னா? அது பேசுகிற நேரமா இப்படியும் ஓட்டிடுவா. இது நமக்கே சதாபிஷேகம் வந்துடும். நம்ம அம்மாவும் போயிடுவா. நம்ம அம்மா ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டா, செத்தாமன் அப்படி தான் நீ பார்த்துக்கோன்னு இருப்பா. செத்தாமன் அப்படின்னா கிறுக்குன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் தெரியாதுன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் தான் எடுத்துக்கலாம். சொல்லு. கிருஷ்ணயே இன்னைக்கு சொன்னான், அவன் என்னைக்கு வேணாலும் சொல்லுவான் சார். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அவன் இது நாள் வரை செய்த தானம் கிருஷ்ணனை சொல்ல வச்சது. புரியுறதோ? இவனுடைய இத்தனை நாள் இவனுடைய அறியாமை, இவனோட அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியாத தன்மை. நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், வேற யாரும் சொன்னால் நம்ப மாட்டான், பகவான் சொன்னால் தான் நம்புவோம். புரிஞ்சதா உங்களுக்கு? விதுரர் குடிசைக்கு போகிறார், ஒரு இடத்துல தனியாக இருக்கார். இந்திரனை கூப்பிட்டார். தேவேந்திரன் யார்? அர்ஜுனனோட அப்பா. கூப்பிட்றாரு, இந்திரா கூப்பிட்டார். இந்திரன் வந்தான். இந்திரா சௌக்கியமா? சௌக்கியம். தூது வந்தே கிருஷ்ணா. அவன் தரவில்லை. பாரத யுத்தம் நிச்சயமாயிடுது, ஆனால் வெற்றி தோல்வி உன் பக்கம் இருக்கு. என்ன சொல்கிறேன்? உன் மகன் அர்ஜுனன் தானே ஆட்சிக்கு வர வேண்டும். வாரிசு ஆட்சியைத்தான் விரும்புகிறையா? உன் மகன் அர்ஜுனன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் நான் சொல்கிறத கேட்குறியா? சூரியன் மகன் கர்ணனிடத்திலே சென்று அவன் உடலோடு கூடிய கவச்சத்தையும் செவியோடு கூடிய குண்டலத்தையும் தானமாக பெற்றுவான். கிருஷ்ணா, நான் போய் யாச்சிப்பதா? பையன் ஆட்சிக்கு வரணும்னா கொள்கையெல்லாம் விடணும். உடனே அவன் கேட்டான், அவன் கொடுப்பனா? உன் புத்தியை காட்டி விட்டாயே. படித்தவன் படிக்காதவன், பிடித்தவன் பிடிக்காதவன், சொல்பவன் சொல்லாதவன், வல்லார் வல்ல கலைஞருக்கும் மறை நூலவர்க்கும் சொல்லாதவர்க்கும் சொல்பவர்க்கும் சூடும் சமயாதிபர்க்கும் இரவி மகன் அரிய தானம் அளிக்கின்றான். கொடுக்கறது பரம்பரை குணம். ஒரு ராஜா ஒருத்தன் ஆட்சி பண்ணியிருந்தான். அவனை தேடின்னு கண் ரெண்டும் தெரியாத புலவர் வந்தார். மந்திரி சொன்னார், இவர் எந்த சோதனையிலையும் வெற்றி அடைவார்னு. அப்படியா? ராஜா ஒன்று 2 கல்லை கொடுத்தான். இதில் எது சாதாரண கல், எது வைரக்கல் சொல்லுன்னா. 2 கல்லையும் அப்படி சூரிய வெளிச்சத்தில் காமிச்சான். ஒன்று சுட்டது, ஒன்று சுடலை. இது சாதாரண கல், இது வைரக்கல்னா. சபாஷ் மந்திரி, நமது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் கோவில் பிரசாதம் தயிர் சாதத்தை இவன் பேரில் எழுதி வைனான். 2 மிருகத்தை நிறுத்தினான். இதில் எது குதிரை, எது கோவேரி கழுதைனான். கிள்ளி விட்டான். ஒன்று கனைச்சது, ஒன்று கத்தித்து. சபாஷ். கடைசியில் நிறைய சோதனை வச்சுட்டு ராஜா இந்த புலவரை தனியாக கூட்டின்னு போனான். கதவை சாத்தினான். புலவரே தைரியமாக சொல், நான் அரசனுக்கு பிறந்தவனா ஆண்டிக்கு பிறந்தவனான்னு கேட்டான். சாமுத்திரிகா லட்சணம்னா பார்க்கணும். அவன் கவலைப்படவில்லை. நீர் ஆண்டிக்கு பிறந்தவன் தான். கதறி அழுதான். சேவிச்சான் ராஜா. எப்படி சொன்னேன்னா, முதல்ல என் கையில் 2 கல்லை கொடுத்தியா? ஆமாம். அதில் எது சாதாரண கல், எது வைரக்கல் என்று சோதிக்க சொன்னையா? ஆமாம். இந்த சோதனையில் நான் வெற்றி அடைந்தேனா? ஆமாம். அதற்கு நீ என்ன பரிசு கொடுத்தாய்? அம்பாள் கோவில் தயிர் சாதம். நீ அரசனுக்கு பிறந்திருந்தால் வைரக்கல்லை கொடுத்திருப்பாய், ஆண்டிக்கு பிறந்ததால் தயிர் சாத்தை கொடுத்தாய். நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். இந்திரன் பிராமணனாக போகிறான். எப்படி போனானா, கங்கை நொங்கு நுரையுமா வந்தாள்னா எப்படி அந்த நுரையை எடுத்து இவன் தலையில் வச்சாப்புல இருக்கான். தண்டு தாளென குனிந்து உடல் அலமர தள்ளாட கண்டு யாவரும் கைத்தொழ கவித்த கைக்குடையுடன் கங்கை நீர் நுரையை மேலறச் சொரிந்ததாம் என நரை திரையோடு மூப்பொரு வடிவம் கொண்டு கொற்ற வாயில் அடைந்தான். காவலனே, மன்னனை காண வேணும். நான் வேத பிராமணன் வந்திருக்கிறேன் என்று சொல்.
கதிரவனை தொழுது கொண்டிருக்கிறான். மன்னா, தங்களை காண ஒரு அந்தணர் வந்திருக்கிறார் என்று யாச்சகம் செய்கிறான் என்றான். அவன் கிளம்பி வரும்பொழுது சூரிய பகவான் ஒரு தேவனை கிளப்பி விட்டான். அவன் பேசுகிறான், மன்னா, வாசலில் வந்திருப்பவன் உண்மையான பிராமணன் இல்லை, மாயக்கண்ணன் ஏவலால் இந்திரனே வந்திருக்கிறான். அவன் கேட்பதை தராதே தராதே தராதே. இவன் வருகிறான். பிராமண சிரேஷ்டரே, உமக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்றான். மன்னா, என்னிடத்தில் சகல வசதியும் இருக்கிறது, வாழ வசதி இருக்கிறது. இருந்தாலும் என்னிடத்தில் இல்லாத ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது, அதை பெற்று செல்லலாம் என்ற பேராசையோடு வந்திருக்கிறேன். கொடுப்பாய் அல்லவா? கேளுங்கள், எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். என் உயிரை தவிர கேளுங்கள். உன் உயிரிலும் மேலான வஸ்து இருக்கிறது. சூரியன் உச்சி வேளையை கடந்து விட்டான் என்பதனால் நீ பிராமணனுக்கு கொடுக்காமல் போய்விடுவையோ என்ற சந்தேகம் இருக்குன்னா. கொடுப்பவனுக்கு சூரியன் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? கேளுங்கள், உமக்கு தருகிறேன். அப்பொழுது உன் உடலோடு கூடிய கவச்சத்தையும் செவியோடு கூடிய குண்டலத்தையும் தானமாக கொடு என்றான். உடைவாளை உருவினான். உடலோடு கூடிய கவச்சம், செவியோடு குண்டலத்தினை நறுக்கினான். கவச்சத்தை பிளந்தெடுத்தான். இரத்தம் ஆரைப்போல் பெருக்கெடுத்து ஓடியது. தன் உடலை வஸ்திரத்தால் மறைத்தான். தங்க பாத்திரத்தில் வைத்தான். கவச்ச குண்டலத்தினை அவன் முன்னால் போய் நின்றான். வள்ளலிடத்தில் வருவதற்கு வேடம் தேவையில்லை. நான் வேடமிட்டிருக்கிறேனா? புத்திர பாசம் உம்மை எப்படி பொய் உடம்பை நீக்கி வர வைத்திருக்கிறது. விண்ணுலக வேந்தன் என்று சொல்லி கையிலே கொடுத்தான். அவனுக்கு எப்படி இருக்கும்? மன்னா, உன்னை போல் வள்ளலை நான் பார்த்ததில்லை. உன் உடம்பு நல்ல உடம்பாகும். தன் கையிலே இருக்கிற வஜ்ராயுதத்தை எடுத்து கொடுத்து, இதை நீ ஒருவன் மீது பிரயோகம் செய்யலாம், மீண்டும் என்னிடத்தில் வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு, உன்னை போல் வள்ளலை நான் காணவில்லை என்று சொல்லி கிருஷ்ணனை தேடிச் சென்றான். ஏ கிருஷ்ணா, எவ்வளோ பெரிய வள்ளல் கிருஷ்ணா! கவச்ச குண்டலம் வாங்கினியா? இவர் கவலை. வாங்கினே ஆனால்னா என்னடா ஆனா ஆவனாங்கிற, என்ன பண்ணினேன்னா என் வஜ்ராயுதத்தை கொடுத்துட்டு வந்தேன்னா தலையில் அடிச்சுட்டார். அட சமத்தே, அதை அர்ஜுனன் மேலே தாண்டா போட போகிறான் அப்படின்னு. இப்போ அவாவா தப்பு பண்ணுங்கோ, பிளாஸ்திரி போடுறதுக்குன்னே நான் ஒருத்தன் இருக்கேன். குந்தி தேவியை தேடின்னு போகிறார். அத்தை நலமா? உன் அருள் இருக்கும்போது நலத்திற்கு என்ன குறைவு கிருஷ்ணா? தூது வந்தே என்ன ஆயிற்று? வெற்றி துரியோதனாதிகளுக்கு. என்ன சொல்லுகிறாய் கிருஷ்ணா? இல்லைன்னு தான் சொல்ல வந்தேன் அத்தை. அதற்குள் என்ன அவசரம்? வெற்றியும் தோல்வியும் உன் கையில் இருக்கிறது. என்ன சொல்லுகிறாய்? கதிரவன் அருளினால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து ஆற்றிலே வீசி எறிந்தாய் அல்லவா? உன் மூத்த மகன் இன்னமும் உயிரோடு இருக்கிறான். கிருஷ்ணா, என்ன சொல்லுகிறாய்? உன் மற்ற 5 குழந்தைகளுக்கும் விரோதியாக வளர்கிறான். அனைவராலும் கொடை வள்ளல் என்று பாராட்டப்படக்கூடிய அங்க தேசத்து மன்னன் கர்ணனே உன் மூத்த புதல்வன். கிருஷ்ணா, கர்ணனா என் மகன், அவனை நம் பக்கம் அழைத்து வந்து விட்டால் வெற்றி நமக்குத்தானே. நல்ல யோஜனை, கிளம்புங்கள். நில்லத்தை, ஒருவேளை நீங்கள் அழைப்பது போல அவன் வர மறுத்து விட்டால் என் யோஜனையை கேட்கலாம் அல்லவா? நீ திருடன், ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறோம், எங்கள் திட்டம் பலிக்காது, சொல். அவனை நம் பக்கம் அழையுங்கள். வர மறுத்து விட்டால் அவனிடத்தில் 2 வரம் கேள். முதல் வரத்தினால் அவன் அர்ஜுனனை கொல்வதற்கு நாகாஸ்திரம் வைத்திருக்கிறான். 2ஆம் முறை பிரயோகம் செய்ய மாட்டேன் என்ற வரத்தை வாங்கி வா. கிருஷ்ணா, முதல் முறையிலே அர்ஜுனன் போயிட்டான்னா போனதுதான். ஏனத்தை கவலைப்படுகிறாய்? நான் அல்லவா தேரோட்டப் போகிறேன். 2வது வரம், அர்ஜுனனை தவிர மற்ற 4வரை கொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் கொல்ல மாட்டேன் என்ற வரத்தை வாங்கி வா. கிருஷ்ணா, இதனால் கர்ணன் உயிருக்கு ஆபத்து வராதே. அவள்தான் தாய். ஒன்று உனக்கு அர்ஜுனனோடு 5 இல்லையல் கர்ணனோடு 5. நான் அல்லவா பெற்றேன். நீ 6 பேரை பெற்ற,
நான் உலகத்தையே பெற்றேனே, நான் யார்கிட்ட போய் அழறது? உத்தராத்தில் ஒரு பையன் கலெக்டர், ஒரு பையன் பெரிய அதிகாரி, குழந்தைகளோட தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் அவன் அம்மாட்ட கொடுத்து புது ட்ரெஸ் எல்லாம் வச்சு எண்ணெய் வைக்க சொல்கிறான். அவள் அம்மா கையில் எண்ணெய் பாத்திரத்தை வாங்கினா அவள் கை நடுங்கிட்டு கதறி அழுதா. என்னம்மா அழறேன்னு கேட்டான். 25 வருஷத்துக்கு முன்னால் இந்த வீட்டை விட்டு ஓடி போனாலே உங்கள் தம்பி கிட்டு இப்போ தீபாவளி எக்க கொண்டாடுகிறாளோ, என் குழந்தை பெறவில்லையே. கதறினாள். குந்தி தேவி கிளம்புகிறாள். அன்று பெற்றவளைப் போல் கதிரவனை தொழுது கொண்டிருக்கிறான். இரவு முழுவதும் தூங்கவில்லை கர்ணன். கிருஷ்ணர் சொல்லவிட்டு தனக்கு தாய் குந்தி தேவி என்று திரும்பி பார்க்கிறான். குந்தி தேவி நிற்கிறாள். மலர்களை தூவினான். வர வேண்டும் வர வேண்டும் ராஜமாதா, என் குடிசை பாக்கியம் செய்திருக்கிறது, காருங்கள், என் மனைவியை அழைத்து வருகிறேன். மனைவியோடு பார்க்கின்ற பாக்கியசாலியாக நான் வரவில்லை. யாரும் வரமாட்டார்களே, என் உத்தரவில்லாமல் யாரும் வரமாட்டார்கள் தாயே. கர்ணா, கதிரவன் அருளினால் உன்னை பெற்றெடுத்து வளர்க்க முடியாமல் ஆற்றிலே வீசி எறிந்தது இந்த பாவிதான். என்னோடு வந்துவிடும். ஐவரும் தலைமை ஏற்க நீ பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம். தாயே, ஒரு சத்திரியனுக்குரிய வீரம் இருந்தும் நீ அவனுக்கு பிறந்தவன், பிறப்பறியாதவன், தெருட்டி மகன், மன்னன் மகனோடு யுத்தம் நடத்த அருகதையற்றவன் என்று அனைவரும் பிதற்றி விட்டார்கள். தாயே, என் தாய் என்னவோ தெரியவில்லை, உத்தமி, அவள் நல்லவள், தானே வளர்ப்பது போல் வைரம் வைடூரியம் தன் புடவையையும் பக்கத்திலே வைத்து விடுத்திருக்கிறாள். தாயே, நீங்கள் தான் என் தாய் என்றால் என்னை போல் சந்தோஷிப்பவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. தாயே, என்னை பெற்றவள் ஆற்றிலே வீசி எறியும் பொழுது அவள் அணிந்திருந்த புடவையை பக்கத்திலே வைத்து விடுத்திருக்கிறாள். தாயே, நான் வருகின்ற எத்தனையோ தாய்மார்கள் என்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தின் காரணமாக நான் தான் உன் தாய், நான் தான் உன் தாய் என்று வந்தார்கள். தாயே, அவர்களிடத்திலே புடவையை கொடுத்தேன். அவர்கள் எலும்பும் தோலுமாக மாறிவிட்டார்கள். தாயே, தாங்கள் உயிரோடு இருந்தால்தான் நான் நம்ப முடியும் என்று சொல்லி எவள் புடவை வைத்தாளோ அவளிடத்திலே புடவையை கொடுக்கிறான். குந்தி தேவி புடவையை அணிந்து கொண்டு உயிரோடு இருப்பதை பார்த்தான். தாயே என்று கதறிக்கொண்டவள் மடியிலே விழுந்தான். மயக்கமுற்றான். குந்தி தேவி மயக்கம் அடைந்தாள். மயக்கம் தெளிந்த கர்ணன் பேசுவான். தாயே, தர்மபுத்திரனை பெற்ற தாங்களா இந்த பாவியை பெற்றீர்கள்? தாயே, 10,000 யானை வலிமை உள்ள பீமனை பெற்ற தாங்களா இந்த பாவியை பெற்றீர்கள்? வில்லுக்கோர் விஜயன் என்ற சொல்லுக்கு இருக்கின்ற காண்டீபனை பெற்ற தாங்களா இந்த பாவியை பெற்றீர்கள்? நகுல சகதேவர்களுக்கும் அம்மா என்று சொல்லி கொண்டு விட்டு இந்த பாவிக்கும் அம்மா என்று சொல்லிக்கொள்ள வந்து விட்டீர்களா? நீங்கள் தான் என் தாய் என்று தெரிந்திருக்குமே, ஆனால் என்னை பழித்தவனுடைய நாக்கை துண்டித்திருப்பேன். தாயே, குந்தி தேவி எழுந்திருப்பாள். அன்று பெற்றவளைப் போல் கண்களில் நீர் மல்க மல்க ஸ்தன்யத்தில் பால் பெருக கட்டி அழைத்து கண்களில் நீர் மல்க மல்க கதறினாள். குழந்தாய், குழந்தாய், இந்த பாவி இழைத்த கொடுமையை அனுபவித்தது நீதானா? என்னோடு வந்துவிடும் மகனே, என்னோடு வா மகனே. 105 பேரும் உன் திருவடியை பிடிக்க சிம்மாசனத்திலே இருக்கலாம். என்னோடு வா, வருக என் மதலாயி. இளைஞரை வரும் நின் மலரடி அன்பினால் பணித்து மனமுத்து ஏவல் புரிய என்னோடு வா மகனே, என்னோடு வா. துரியோதனன் பொல்லாதவன் மகனே, துரியோதனன் பொல்லாதவன். என்னோடு வா, என்னோடு வா. பொல்லாதவன் பக்கத்திலே இருக்காதே, என்னோடு வா மகனே. தாயே, இத்துணை நேரம் இந்த வாசகத்தை வேறு யாராவது சொன்னால் தலையை எடுத்திருப்பேன். தாயே, என் தாய் என்பதனால் பிடித்தேன். ஏதோ என்னை அங்க நாட்டுக்கு அதிபதி ஆக்கிவிட்டான் என்பதனால் நான் அவனை நல்லவன் என்று சொல்லவில்லை. தாயே, 100 பேரும் என் பக்கத்திலே உட்கார வைத்து சாப்பிட வைத்தான். பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார் இருக்கிற சபையிலே அந்தஸ்து கொடுத்தான். தாயே, நடந்ததை கேட்டாயே. ஒரு நாள் நானும் துரியோதனன் மனைவி பானுமதியும் ஏகாந்தமான இடத்தில் உட்கார்ந்து சொக்கட்டான் விளையாடினோம். தாயே, அவள் வாசலை பார்த்து அமர்ந்திருந்தாள். ஆட்டத்திலே தோல்வியை காண இருக்கிற பானுமதி எழுந்திருந்தாள். கணவனுடைய வருகைக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம் எழுந்திருந்தாள். நான் ஆட்டத்திலே
தோல்வியை காண இருப்பவள் எழுந்திருக்கிறாள் என நினைத்தவள் பலத்திலே கை வைத்த ஆடையை பற்றி இழுத்தேன். கர்ணா, என்ன காரியம் செய்தாய்? கேளுங்கள் தாயே. அப்பொழுது அவள் இடையிலே அணிந்திருந்த மேகலாபரணம் என்ற ஆபரணம் சிதறி ஓடியது தாயே. நிமிர்ந்து பார்த்தேன், என் நண்பன் துரியோதனன் நிற்கிறான். இப்பொழுது நினைத்தாலும் என் உடல் நடுங்குகிறது தாயே. என்னை அப்பொழுது சிரச்சேதம் செய்ய வேண்டியவன் தாயே. என்னை கட்டி அணைத்து, நண்பா கண் கலங்காதே, சிதறிய முத்துக்களை எடுக்கட்டுமா அல்லது எடுத்த முத்துக்களை கோர்க்கட்டுமா என்று கேட்டான் தாயே. மடந்தை பொற்றியிரு மேகலை மணி உகவே மாசரத்துகளும் ஏகாந்த இடம்தனில் நான் புரிந்தே அமர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றான். திடம்படுத்திடவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கர்மம். அவ்வளவு நல்லவனா? அம் தாயே, அவன் ஊருக்கு பொல்லாதவன், என்னை பொறுத்தவரை நல்லவன். நீங்கள் அழைப்பது போல நான் ஐவரோடு சேர்ந்து யுத்தம் நடத்தி பிரயோஜனமில்லை தாயே. சற்று முன்னர் தான் கவச்ச குண்டலத்தை இந்திரனிடத்திலே கொடுத்து விட்டேன். அது இல்லாத போது நான் இருந்தும் இல்லாதவன் தாயே. நீங்கள் அழைப்பது போல நான் ஐவரோடு சேர்ந்து யுத்தம் நடத்தினாலும் சாவுதான். 100 பேர் பக்கத்திலே நின்று யுத்தம் நடத்தினாலும் சாவுதான். 6லும் சாவு, 100லும் சாவு தாயே. நீ இந்த பக்கமே இரு, எனக்கு 2 வரம் கொடுப்பியா? கொடுக்கிறேன் தாயே. முதல் வரத்தினால் நீ அர்ஜுனனை கொல்வதற்கு நாகாஸ்திரம் வைத்திருக்கிறாயாமே? ஆம் தாயே. அதை ஒரு முறைக்கு மேல் 2ஆம் முறை பிரயோகம் செய்ய மாட்டேன் என்ற வரத்தை கொடு. தெய்வம் கூட இருக்கு தாயே. சூழ்ச்சி, மாயக்கண்ணன் சூழ்ச்சி. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் ராஜமாதா. ஒரு வீரன் மற்றொரு வீரன் மீது ஒரு பாணத்தை போடவன் உயிரோடு இருந்தால் மீண்டும் பிரயோகம் செய்வது ஆண்மையா தாயே? தெருகனை ஒன்று தொடுக்கவும் செருச்செய்வோன் சென்னியோடு இருந்தால் மருகனை தொடுப்பது ஆண்மையோ மானமோ வலியோ மன்னவர்க்கு அறமோ? உருகனை ஒன்றே பார்த்தன் மேல் தொடுப்பேன். 2வது வரம், அர்ஜுனனை தவிர மற்ற 4 வரை கொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் கொல்ல மாட்டேன் என்ற வரத்தை கொடு. ஒழிந்துள்ளோர் உய்வர். நான் அர்ஜுனன் ஒருவனைத்தான் கொல்வேன் என்று சபதம் வைத்துள்ளேன் தாயே. இதனால் வரை யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்து பழக்கம் தாயே, கேட்டு பழக்கம் இல்லை. என்னை பெற்றவளையே இன்றுதான் பார்க்கிறேன். நீங்கள் எனக்கு 2 வரம் தர வேண்டும். மகனே, என்னிடத்தில் இப்பொழுது என்ன இருக்கிறது குழந்தாய்? இல்லை தாயே, பெற்றவள் நினைத்தால் எதையும் சாதிப்பாள். சொல். முதல் வரத்தினால் நான் தான் உங்கள் மூத்த மகன் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளக்கூடாது தாயே. குறிப்பாக பாண்டவன் தெரிந்து கொள்ளக்கூடாது. தெரிந்து கொண்டால் தர்மபுத்திரன் ராஜ்யத்தை என் கையில் கொடுப்பான். நான் அதை துரியோதனனுக்குத்தான் கொடுப்பேன். உய்வரும் திரள் வெம்போர் முடிப்பளவும் உமக்கு நான் மகனனும் தன்மை ஐவரும் அறியாவண்ணம் நீர் காப்பீர். ஆங்கதவர் சிறிது அறியின் மைவரும் கடற்பாரணைத்தையும் எமக்கே வழங்குவர். 2வது வரம், உலகத்தை துற பற்றை துற என்று பேசின ஆதிசங்கரர் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு பாடின ஆதிசங்கரர் தன் தாய் இறந்தவுடனே மடியில் விழுந்து கதறினார். தாயே, 3 மாதம் 4 மாதம் என்று இருந்தபொழுது என்னை சுமந்து இப்புறமும் அப்புறமும் படுத்து பிரசவ காலத்திலே வேதனை அடைந்து என்னை பெற்றாய். பத்திய உணவு சாப்பிட்டாய். உன்னை நான் எப்பிறப்பில் காண்பேன் மைனமகனே என்று உன்னை அக்னியில் கொட்ட வேண்டுமா என்று கதறினான். பட்டினத்தார் முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரியத்தழல் மூட்டுவேன் மகனே மகனே என்று அடைத்த வாய்க்கு அரிசியை போடுவேனா? அள்ளி இடுவது அரிசியோ? தாய் தலை மேல் கொள்ளிதனை வைப்பேனோ என்று கோவலாண்டிகள் எல்லாம் கதரும் பொழுது கர்ணன் எம்மாத்திரம், தாயே, ஒரு க்ஷத்திரியனுக்குரிய வீரம் இருந்தும் நீ எவனுக்கு பிறந்தவன், பிறப்பறியாதவன், தேரோட்டி மகன், மன்னன் மகனோடு யுத்தம் நடத்த அருகதையற்றவன் என்று அனைவரும் பிதற்றி விட்டார்கள். தாயே, ஒருவேளை அர்ஜுனன் பாணத்தால் அடிபட்டு நான் கீழே விடுவேனே, ஆனால் மகனே கர்ணா, இன்னும் ஒரு முறை எப்படி சொல்லாதே, நீ வள்ளல். இல்லை தாயே, ஒரு நாள் வெற்று உடல் போகத்தான் போகும். ஒருவேளை அர்ஜுனன் பாணத்தால் அடிபட்டு கீழே விழுவேனே, ஆனால் நீங்கள் தான் என் தாய் என்பதை நிரூபிக்க வேண்டும். போர்க்களம் வர வேண்டும். எப்படி வர வேண்டும் தெரியுமா?
மகனே கர்ணா, மகனே மகனே என்று கதறிக்கொண்டு தங்கள் அமுதப்பாலை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல குந்தி தேவி எழுந்திருப்பாள். அன்று பெற்றவளை போல் கட்டி அணைத்து கண்களில் நீர் மல்க ஸ்தன்யத்தில் பார்ப்பருக குழந்தாய். பொல்லாதவள் பக்கத்திலே இருக்காதே மகனே, என்னோடு வா மகனே. 105 பேரும் உன் திருவடியை பிடிக்க சிம்மாசனத்தில் இருக்கலாம். வருக என் மதலாய். இளைஞரை வரும் நின் மலரடி அன்பினால் படைத்து மனமொத்து ஏவல் புரிய 105 பேரும் உன் திருவடியை பிடிக்க சிம்மாசனத்திலே என்னிடத்திலே இருக்கலாம் மகனே. என்னோடு வா மகனே, என்னோடு வா மகனே, என்னோடு வா. பொல்லாதவனிடத்திலே இருக்காதே, என்னோடு வா. காலம் கடந்து விட்டது தாயே. இனி நாம் சந்திக்க இருக்கின்றது போர்க்களத்தில் தான். பெற்றவள் கிளம்பினாள், பேதை மகன் புலம்பினான். நாமும் கிளம்புவோம், நாளை சந்திப்போம். சுத்த பிரம்மபராத் பரராம் காலாத் சேஷதல்ப சுக நிர்திதராம் பிரம்மாத்யமர பிரார்த்திதராம் சண்டகிரண குலமண்டனராம் கௌசல்யா சுகவர்தனராம் விஸ்வாமித்ர கோரதாடகா விதேகமானச ஸ்ரீமதய ராம ராம ஜெய. भरद्वाजमुखानन्दकरं चित्रकूटतिनि शरदसन्ददसिन्दितरं विरचितनिजपितृकर्मकरं राम राम जय. वनजनपावनरं दुष्टविराधविनाश सरभङ्गसुधीष्णार्चितरं पञ्चवटीतटसु शूर्पणखास्तिविदायकरं ராமாயணம் முடியட்டும். உட்காந்து सबरी दत्तफलात् कबन्धबाहुच्छेदनराम राम राम जय. गर्वितवाली संहारकराम
वर्षकरम् आश्रितवत्सल जय जय राम रघुपति राघव ख्यात श्री रामदूतः पवनतनुभवः पिंगलाक्षासिकावान् सीता शोकापहारी दशमुख विजयी लक्ष्मण प्राणधाता आनेता बेठ जात्रे लवण जलनिधे अंकने दीक्षितो यः वीर श्रीमान हनुमान मम मनसि वसन् कार्य सिद्धमदिं तनोतु हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे म पार्वती पतये जानकी कांत स्मरणे सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम जय गजेंद्र वरदुनिगी प्रहलाद वरदुनिगी विलिपुतूरार मगराज की जय वीर धीर सूर आंजनेय स्वामी की अंजिले ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காயே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கை கண்ட எல்லாரூரில் அஞ்சிலே ஒன்று வித்தான் நம்ம அழித்து காப்பான் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா